ஓகே ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் 2026 ஓலெவல் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கான சரி முக்கியமான ஒரு வீடியோ வரைக்கும் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ 2026 யாரெல்லாம் ஓலெவல் எக்ஸாம் செய்ய போகிறீங்களோ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு மீட்டிங் தான், பெரிய அப்டேட் ஒன்று இதுக்குள்ளே இருக்குது. ஓகே தானே? ஸோ ஆல்ரெடி நாங்கள் பேசியிருந்தோம் லைவ் போடுறோம் அப்படின்னு சொல்லி. பட் லைவ் அன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஒரு சில சிக்கல்கள் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும். அந்த சிக்கல்கள் வந்து இன்னும் சரியாக இல்லை, விளங்குதா? அது யூடியூப் லைவும் அந்த இது கேமராவோடையும் சம்மந்தப்பட்ட ஒரு சிக்கல் உண்டு, அது இன்னும் சரியாக இல்லை. எப்படியோ அது சரியாக காட்டியும் வெயிட் பண்ணேன்னு சொன்னால் இன்னும் அப்டேட் தரத்துக்கு லேட் ஆகிரும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் இதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னா என்ன செய்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு தாரோம். லைவாக தாரது தான் நல்லோம். ஏன்னா உங்களைய பற்றி எனக்கு தெரியாதா, வழங்கு தானே. லைவாக தாரது தான் நல்லோம். ஏன்னு சொன்னால் அப்போ லைவில் ஸ்கிப் பண்ணவோ தள்ளி பார்க்கவோ இல்லை தானே, சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போ வீடியோவாக தந்தேன்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்க, ஸ்பீடப் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்படியான இஷ்யூ இருக்குது தான். பட் எனக்கு தெரியாது. இது வந்து இப்போ உங்களோட தேவை உண்டு, நீங்கள் பொறுமையாக கேட்குறத பொறுத்து தான். இது எவ்வளோ நேரத்துக்கு இந்த வீடியோ போகுன்றதெல்லாம் தெரியும். ஆனால் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோவாக என்ன செய்யாது, இது கன்ஃபார்மாக இருக்காது. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். கடைசி நேரத்தில் நாங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறது இல்லை, ஒரு நாளும் வேஸ்ட் பண்ண மாட்டோம், விளங்குதா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக கேளுங்க. உங்களுக்கு உங்களோட சயின்ஸ் ரிசல்ட்ஸை கூட்டிக் கொள்றதுக்கான ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் உண்டா இந்த வீடியோவும் இருக்கும். இதில் நாங்கள் பேச போகிற விஷயங்களும் இருக்கும். வளமையான போர்டில் இப்படி எல்லாம் எழுதிட்டு வந்து ஒரு நாளும் உங்களுக்கு படித்து தரதும் இல்லை. நான் இதுக்கு பேசினதும் இல்லை இல்லையா? ஸோ இந்த முறை கொஞ்சம் நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்குது. அப்படின்றதால நாங்கள் வந்து வித்தியாசமாக இதை என்ன செய்வோம்னு சொன்னால் கொண்டு போவோம். ஸோ நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அடிக்கடி கமெண்ட்ஸை பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற டைம் நானும் இந்த வீடியோ என்ன செய்வேன், பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே தானே? ஏன்னு சொன்னால் இது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் பேசி செய்ய வேண்டிய ஒரு மாதிரியான ஒரு கதை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு லைவ் செஞ்சு கொள்ள இயலாத ஒரு பிரச்சனை இருக்கிறதால நான் வந்து ரெக்கார்டிங் வீடியோ இப்போ என்ன செய்கிறேன், தாரேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு உங்களோட சயின்ஸ் ரிசல்ட்ஸை கூட்டிக் கொள்றதுக்கான லாஸ்ட் சான்ஸ் உண்டு. இது வழங்குதா, கடைசி வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்ஸை கூட்டலாம், அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை, விளங்குதா? இந்த சான்ஸு கிடைச்சும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அநியாயம், விளங்குதானே? உங்களோட மார்க்ஸை கடைசி டைம் கூட்டிக் கொள்றதுக்கு எங்களால் எங்களோட சைடில் இருந்து நாங்கள் தார ஒரு சப்போர்ட் ஒன்று தான். வளமையாக உங்களுக்கு ஸ்பெஷலாக இது இருக்கலாம், உங்களுக்கு இது ஸ்பெஷலாக இருக்கலாம், இது ஸ்பெஷல் மீட்டின்னு நாங்கள் போட்டிருக்கலாம். பட் இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்கிற ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தான், விளங்குதா? ஒவ்வொரு முறையும் ஓலெவல் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு சயின்ஸில் ரிசல்ட்ஸை கூட்டிக் கொள்றதுக்கு எங்களையால் வழங்கப்படுற எங்களோட சைடில் இருந்து தரப்படுற ஃபைனல் ஒரு புஷ்அப், இறுதி சப்போர்ட், விளங்குதானே? ஸோ ஆல்ரெடி 2022 நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது. 2022க்கு நாங்கள் எந்த ஒரு ப்ரொஜெக்டும் செய்யலை. ஏன்னா தான் எங்களோட ஃபர்ஸ்ட் இயர். அவங்களுக்கு நாங்கள் படித்து கொடுத்ததே வெறும் 6 மாதம் தான். 2023 பேட்சுக்கு அதில் யாரும் சரி இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் கீழே கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். இந்த 1000 MCQ ப்ரொஜெக்ட்னு சொல்லி நாங்கள் அதை செஞ்சுருந்தோம். கடைசி ஒரு 30-35 நாட்கள் அது தொடர்ச்சியாக நாங்கள் மார்னிங் 4:30 5:30 6 வரைக்கும் மார்னிங் கிளாஸ் டெய்லி செஞ்சு MCQ மார்க்ஸை கூட்டிக் கொள்றதுக்கான வேலைகள் செஞ்சோம். அந்த டைம் தான் எங்களோட பெட்ஜில் ஃபர்ஸ்ட் டைம் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்ஸ் என்ன செஞ்சு வந்துச்சு. சயின்ஸில் அதிகளவு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது இந்த ஏரியாவுக்கே அந்த டைம் தான், விளங்குதானே? ஸோ அது 2023. 2024 எடுத்தால் கேட்டு பார்க்கலும் அவங்களுக்கும் தெரியும். யார் சரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் கீழே போடுங்க. இந்த ஃபிசிக்ஸ் 360 சொல்லி உங்களுக்கு புக்கெல்லாம் அடித்து ஃபிசிக்ஸ் பாடத்தை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கவர் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். 2024 எடுத்தேன்னு சொன்னால் 50 நாட்களில் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைனல் ஒரு கடைசி 2 மாதம் 3 மாதம் 25 நாட்களில் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சோம். அதுலேயும் நிறைய பேருக்கு போன முறை, அதாவது 2025 போன முறை எக்ஸாம் எழுதின நாட்களுக்கு நிறைய பேருக்கு சயின்ஸ் ரிசல்ட்ஸ் கூடினது. அதில் செஞ்ச அந்த பயாலஜி ரிவிஷனும் கெமிஸ்ட்ரி ரிவிஷனும் தான், விளங்குதானே? ஸோ இந்த முறை உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னென்னா, அப்போ பாருங்கள் 2023க்கு 1000 MCQ, 2024க்கு ப்ரொஜெக்ட் 360, 2025க்கு அந்த நைட் செமினார் அந்த மாதிரி அதுக்கு ஸ்பெஷலாக பேர் வச்சோமா இல்லையான்னு எனக்கு நினைவும் இல்லை.
உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரோ 26ன்னு சொல்லக்கூடிய ஒன்றை அறிமுகப்படுத்துகிறோம். என்னது? ப்ரோ 26, அதாவது ப்ரொஜெக்ட் 2026. நீங்கள் 2026 தானே, ஸோ ரெண்டையும் சுருக்கி ப்ரோ 26ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று உங்களுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் அறிமுகப்படுத்துகிறோம். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு காட்டி தருவேன். உங்களுக்கு 3 புக்ஸ் வாங்குறதுக்கு மாதிரி இருக்கும். வெறித்தனமான ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறோம். இந்த இருக்குது ப்ரோ 2026ன்னு சொல்லி நாங்கள் ப்ரொஜெக்ட் ஒன்று என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஃபைன். நான் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு கதைகளை பொறுமை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்க. உண்மையாக ஏர் ரிசல்ட்ஸ் எடுக்க வைக்க ஏழுன்ற அளவுக்கு அந்த 3 புக்கையும் டிசைன் பண்ணியிருக்கிறோம். படிச்சும் தருவோம். உங்களோட சைடில் சப்போர்ட் ஒன்று பண்ணீங்க, நீங்களும் படிச்சிங்கன்னு சொன்னால் ஏ ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். நான் போய்க்கு இந்த மார்க்கெட்டிங் பண்ண வரல, விளங்கு தானே? எப்படி இந்த 3 புக்கையும் முடிங்க, எங்களோட ப்ரொஜெக்டில் சேர்ந்து கொள்ளுங்க, உங்களுக்கு சயின்ஸ்லேயே வரும். அந்த மாதிரி நான் போய் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேன், விளங்குதா? ஏண்டா நாங்கள் எவ்வளோ தான் படித்து வந்தாலும் நீங்கள் உட்காந்து உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட சேர் டேபிளை கட்டிப்பிடிச்சி நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர போகிறது இல்லை, விளங்குதா? அதை ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கி கொள்ளணும், சரிதானே? ஸோ நாங்கள் என்ன ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் 5 நாள்லேயே எடுக்கலாம், 10 நாள்லேயே எடுக்கலாம்னு சொல்லி பொய்யா ஸ்டார்ட் பண்ணினாலுமே நீங்கள் படிக்கலைன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு டார்கெட் என்ன செய்யலாது, அடையே இல்லாது, விளங்குதா? இது ஏண்ட சைட்ல இருந்து நான் தார சப்போர்ட் உண்டு. அப்போ உண்மையாக தேவை இருக்குது யாருக்கு? எனக்கா? நான் அவ்வளோ எக்ஸாம் எழுத போகிறது இல்லை, திரும்ப விளங்கிச்சோ? ரைட்டா? ஆல்ரெடி நாங்கள் எழுதி எல்லாம் கதை முடிஞ்சு. செய்ய போகிறது யாரு? எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள், விளங்குத்தானே? அப்படின்னு சொன்னால், அதாவது எக்ஸாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சைடில் இருந்து தான் என்ன இருக்கணும், ஒரு உங்களோட சைட்ல இருந்து ஒரு முயற்சி இருக்கணும், ஒரு ட்ரை இருக்கணும், விளங்குதா? ஒரு கண்டினியூஸான ஒரு முயற்சி இருக்கணும், தொடர் முயற்சின்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னு சொன்னால் நீங்கள் முயற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்து போதாது, தொடர் முயற்சி என்ன செய்யணும், இருக்கணும். ஒவ்வொரு நாளும் படிக்கணும். நேற்று படித்தேன், இன்னைக்கு படித்தேன், அப்போ நாளைக்கு தேவையில்லை, நாளைக்கு லீவ் எடுப்போம் அப்படி சொல்லலாது. ஏன்னா இருக்கிறது கொஞ்ச நாள் தான். எவ்வளோ நாள்னு சொன்னால் உங்களுக்கு வளமையாக நான் கிளாஸில் சொல்லி உங்களை பயம் காட்டுறது தான். இப்போ உண்மையாக சீரியஸாக பயப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஆகஸ்ட் 21 நினைக்கிறேன், ஓகே தானே? ஆகஸ்ட் 21 அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது, ரைட்? எப்படியோ ஃப்ரைடே 21 21 யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு 1 வீக் போகக்கிட்ட ஆகஸ்ட் என்ன செய்யும், முடிஞ்சிடும். முடிஞ்சால் அதுக்கு அங்கிட்டு, அதாவது 8ஆம் மாதம் முடிஞ்சிடும். 9ஆம் மாதம் வரைக்கும், 10ஆம் மாதம் வரைக்கும், 11ஆம் மாதம் இருக்கும், 12ஆம் மாதம் இருக்காது. ஏன்? 12ஆம் மாதம் எக்ஸாம் செய்யணும் இல்லையா? அப்போ அங்கே தியரியோ பேப்பரோ செஞ்சுக்கிட்டு இருக்க இயலாது, ரைட்டா? அப்போ எப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும்? 11ஆம் மாதமா? இல்லையடா, 11ஆம் மாதம் ரெடி ஆகவே இல்லாது. ஏன்? ரைட், நேற்று தான் நாங்கள் அந்த கேட்டோம் தேர்ட் டேர்ம் எப்போன்னு சொல்லி. 11ஆம் மாதம் உங்களோட தேர்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும். யோசிச்சு பாருங்க, 11ஆம் மாதம் தேர்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும்டா. எக்ஸாமுக்கு 9 நாள் என்ன செய்வாங்க, ஒதுக்கிடுவாங்க. அது இல்லாமல் கடைசி டைம்ன்றதால இந்த அட்மிஷன் வார கதைகள், அட்மிஷன் சிக்னேச்சர் பண்ணுறது, அந்த அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு போகிற ஃபைனல் டைமில் ஸ்கூலில் போட்டுற செமினார்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன செய்வீங்கன்னு சொன்னால் பிஸியாக வருவீங்க. யோசிச்சு பாருங்க, அப்போ ஸ்கூலுக்கும் கட்டாயம் போகணும், ஏன்டா அட்மிஷன் வாங்க வேண்டிய நிலைமை கொண்டு வரும். தேர்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும், அப்போ பாடங்களை படிக்க வேண்டிய நிலைமை கொண்டு வரும், விளங்கு தானே? அப்போ எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிக்கணும் எப்போன்னு சொன்னால் 10ஆம் மாதம், விளங்குதா? ரைட்டா? ஸோ இதுதான் நிலைமை. அப்போ உங்களுக்கு இருக்கிறது வெறும் வார மாதம் 9ஆம் மாதமும் 10ஆம் மாதமும் மட்டும்னு சொன்னால் வெறும் எத்தனை நாள் தான்? 60 நாள். உண்மையாக பார்த்தா 60 நாளும் இல்லைடா, விளங்குத்தானே? ஏன்டா 60 நாள்னு சொன்னால் 60 நாளும் நாங்கள் உட்காந்து படிக்கிறது இல்லையே. தூங்குறதுக்கு டைம் ஒதுக்கணும், நாங்கள் எங்களோட பர்சனலான வேலைகள் செஞ்சு கொள்றதுக்கு டைம் ஒதுக்கணும். அப்போ இருக்கிற டைம் சரி குறவு, விளங்குத்தானே? உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் என்ன செய்யணும், விளங்கணும். அந்த சீரியஸ்னஸ் விளங்கலை அப்படின்னு சொன்னால் ரைட், நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் உண்டு இல்லை, விளங்குதா? டார்கெட் விளங்கணும். இப்போ இவ்வளோ நாள் டார்கெட் இருந்துச்சு, டார்கெட்டுக்கு 1 வருஷம் இருந்துச்சு, 6 மாதம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, வெறும் 2 மாதம் தான் இருக்குது, விளங்குதானே? ஏன்னா 11ஆம் மாதம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. தேர்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கிறது, மற்ற கதைகளால் சான்ஸ் இருக்காது. அங்கிட்டு 12ஆம் மாதம் எக்ஸாம் எழுதணும். அப்போ இருக்கிறது கொஞ்ச நாள் தான், எல்லாத்தையும் படித்து முடிக்கணும் 10ஆம் மாதம். அப்போ நாங்களும் சிலபஸ் முடிக்கணும், விளங்குதானே? இந்த முறை சிலபஸ் முடிச்சு கொள்றதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்? வளாமையாக கேட்டு பாருங்க, நான் போய் சொல்கிறேன் நான் சொல்லி. வளாமையாக எங்களோட ஃபிசிக்கல் கிளாஸ் வரவங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னுக்கு சிலபஸ் முடிப்போம். சரியாக பார்த்தா நாங்கள் இப்போ சிலபஸை முடிச்சிருக்கணும், ஆனால் இன்னும் நாங்கள் சிலபஸ் முடிக்கவே இல்லை. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் சீரீஸ்னு சொல்லி பேப்பர் செய்யணும், ரியல்வே செய்யணும். எங்களுக்கு டைம் இருக்கிறது போதாதுடா, விளங்குத்தானே? ஸோ அதன் அடிப்படையில்
உங்களுக்கு தரக்கூடிய கடைசி சான்ஸ், உங்களோட ரிசல்ட்ஸை கூட்டிக் கொள்றதுக்கான கடைசி சான்ஸ். உண்மையாக சொல்கிறேன், மார்க்கெட்டிங்காக சொல்ல இல்லை, நீங்கள் கிளாஸ் வரணுன்றதுக்காக சொல்ல இல்லை. நான் இந்த வீடியோவே போடலாண்டாலும் கிளாஸ் வருவீங்க, விளங்குத்தானே? ரைட்டா? ஓவா எங்களோட ஃபிசிக்கல் கிளாஸ் வாராக்கள் கண்டினியூஸாக வருவீங்க, ஆன்லைனில் வரவங்களும் கண்டினியூஸாக வருவீங்க. அதில் இஷ்யூ ஒன்றே இல்லை. ஸோ எனக்கு புதுசாக மார்க்கெட்டிங் பண்ணணுன்ற எந்த ஒரு தேவையும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்டா, நாங்கள் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறோம் ஒரு ரிசல்ட்ஸுக்கு உங்களை புஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு. எஸ்ல இருக்கிறவனையும் எடுக்க வைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? படிக்கணும். நீங்கள் படிக்காமல் இதுக்குள்ளே ஜாயின் ஆகி நீங்கள் சல்லியே கட்டினாலும் நீங்கள் படிக்கலாண்டா ரிசல்ட்ஸ் வர போகிறது இல்லை, விளங்குத்தானே? ஸோ இதுதான் அதில் இருக்கிற கதைகள். ரைட், நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை காட்டி தரேன். இந்த போர்டில் இருக்கிறத பாருங்கள். ரைட்டா? ரைட். இது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் நாங்கள் தருவோம், எல்லா பிடிஎஃப்பும் தருவோம், விளங்குதா? கம்ப்ளீட்டாக அழகா ப்ரொஜெக்ட் சம்மந்தமான மொத்த கதைகளும் தருவோம். ரைட், இங்கே பாருங்கள். இது 2016 O level பேப்பர். இது 2017, 2018, 2019, 2020. போர்டில் இடம் இல்லை அப்படின்றதால 2021, 22 ரெண்டையும் எழுதலை, 23ஐயும் 24ஐயும் எழுதியிருக்கிறேன். போர்டில் இடம் இல்லை அப்படின்றதால அங்கிட்டும் எழுதலாம். கேமரா இனி அவ்வளோத்துக்கு விளங்குது இல்லையா? விளங்குத்தானே? ஸோ உங்களுக்கு 2016 2024 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன கேள்வி அப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி அங்கே தெளிவான ஒரு பிடிஎஃப் ஒன்று உங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் அனுப்பி வைப்போம், விளங்குத்தானே? ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், போர்டில் எழுதியிருக்கிறேன். ரைட்டா? இந்த பிடிஎஃப்பை பார்த்தா விளங்குவோம். போர்டை பாருங்க. இந்த 2016 பார்ட் 2ல் 1வது கேள்வி என்ன பாடத்துல இருந்து வந்திருக்குது? உயிர்கோளம். அதாவது கிரேட் 11ல் 15வது யூனிட். எத்தனாவது யூனிட்? 15வது யூனிட். விளங்குச்சா? 2017 அதே உயிர்கோளம் 18, 19, 20. நீங்கள் அந்த பிடிஎஃப்ல பார்க்கலாம். 21, 22, 23, 24 எல்லா வருஷமும் 1வது கேள்வி எந்த பாடத்துல இருந்து வந்திருக்குது? உயிர்கோளம் பாடத்துல இருந்து வந்திருக்குது. விளங்குச்சா? சரியா? அப்போ உயிர்கோளம் பாடத்துல இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப 2025 எதுல இருந்து வந்திருக்கும்? சேம் உயிர்கோளம் தான். எடுத்து பாருங்க, நைதரசன் வட்டம் இருக்கும், விளங்குதா? கடைசியா ஓலவில் எழுதினாக்கள் எடுத்து பாருங்க. அப்ப 2026 உங்களுக்கு வாயை திறந்து சொல்லுங்க, என்ன படம் வரப்போகுது? என்ன படம் வரப்போகுது? உயிர்கோளம். என்ன படம் வரப்போகுது? உயிர்கோளம். அப்படா யோசிக்கணும். 1வது கேள்வி உயிர்கோளம் வரப்போகுதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சா தெரியலையா? தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பேப்பரை, O level பேப்பர் உங்களோட கைக்கு தாரத்துக்கு முன்னுக்கு பேப்பரை லீக் பண்ற மாதிரியான ஒரு வேலை தான், விளங்கிச்சா? நாங்க இன்னும் கிட்ட ஆயினோர்னா சொல்லுவோம், உயிர்கோளம் பாடத்துல எதை படிச்சுக்கிட்டு போகணும், எதை படிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்லுவோம். போன முறை கேட்டு பாருங்க, எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தியரியில நைதரசன் வட்டம் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் 2025 நைதரசன் வட்டம் வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ விளங்குத்தானே? இன்னும் 4 கிட்ட சொல்லுவோம், எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி தருவோம், என்னென்னத்தை பார்த்துட்டு போகணும், என்னென்ன எதிர்பார்க்க வினாக்கள்னு சொல்லி பார்த்துக்கிட்டு போனா போதும். கொட்டையாகிட்டு வரலாம், விளங்குத்தானே? ரிசல்ட்ஸ் அடிச்சுட்டு வரலாம், அவ்வளோதான். வேற லெவல் தான், விளங்குத்தானே? ரைட். அப்போ 1வது கேள்வியா உயிர்கோளம் தான் என்ன செய்ய போகுது? சயின்ஸ்ல பார்ட் 2ல வரப்போகுது. இப்போ சொல்லுங்க, இந்த உயிர்கோளம் பாடத்தை எவனாவது ஒரு ஆள் படிக்காம போனான்டா, அவன் என்னன்னு கூப்பிடணும்டா? நீங்களே சொல்லுங்க, என்னன்னு கூப்பிடணும்? விளங்கலை? ஓ, வெங்காயம்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? வெங்காயம்னு சொல்லணும். விளங்கிச்சா? ரைட்டா? படிக்காம போனால் வேற என்ன சொல்றது? அப்போ இது தான் வரப்போகுது. ரைட்டா? நான் காட்டித்தரேன். 2வது கேள்வி பாருங்க. உங்களோட பார்ட் 2ல 1வது கேள்வி எப்பவுமே இந்த பயாலஜில இருந்து தான் வரும். எதுல இருந்து வரும்? பயாலஜில இருந்து தான் வரும். 2வது கேள்வியும் எதுல இருந்து வரப்போகுது? பயாலஜில இருந்து தான் வரப்போகுது. போட பாருங்க. 2016 என்ன வந்திருக்குது? பாகுபாடும் சுவாசமும். 17 பாகுபாடும் ஒளித்தொகுப்பும். 18 ஒளித்தொகுப்பு. 19 பாகுபாடு ஒளித்தொகுப்பு. 2020 ஒளித்தொகுப்பும் இளையமும். 2021 பார்ப்போம். அவங்களோட ஷீட்டில் எடுத்து பார்க்கலும். நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், அதில் லிங்க் இருக்கும். இந்த ஒவ்வொரு பிடிஎஃபையும் நான் இதுக்கு பிறகு காட்ட போகிற ஒவ்வொரு பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். 2021 பாகுபாடு. 2022 ஒளித்தொகுப்பும் தலைமுறை உரிமையும். 2023 பாகுபாடும் ஒளித்தொகுப்பும். 2024 ஒளித்தொகுப்பும் இளையமும். இதுல இருந்து என்ன விளங்குது? விளங்குதுடா உங்களுக்கும் 2026க்கும் என்ன வரப்போகுது? 2வது கேள்வி பயோவா தான் வரப்போகுது. என்ன பாடத்துல இருந்து வர சான்ஸ் இருக்குது பாருங்க. இதுல திரும்ப வாரது யாரு? பாகுபாடு, அங்கிகளின் பாகுபாடு, கிரேட் 10 13வது யூனிட். ஒளித்தொகுப்பு கிரேட் 11 2வது யூனிட். விளங்குதா? அதுக்கு பிறகு இளையங்கள் இருக்குது, கிரேட் 11 1வது யூனிட். விளங்குதானே?
அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரியான பாடங்கள்ல இருந்து தான் 2வது கேள்வி என்ன செய்ய போகுது வரப்போகுது. விளங்குச்சா? தலைமுறை உரிமை வர சான்ஸ் இருக்குது. சரியோ? ரைட். அப்ப 2வது கேள்வி என்ன வரும்னு சொல்லி தந்தாச்சு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச தமிழ் மீடியத்தில் எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் இதை போன வருஷம் வெஜ்ஜுக்காக தயாரித்த ஒன்று உங்களுக்கும் காட்டித்தரோம். ரைட். 3வது கேள்வி பார்த்துக்கொள்ளுங்க. 3வது கேள்வி வளமையாக வாருது கெமிஸ்ட்ரி. 3வது கேள்வி கெமிஸ்ட்ரி வழங்குத்தானே? ரைட். இது பார்ட் 2ல 3வது கேள்வி கெமிஸ்ட்ரி. 2016 தாக்க வீதம். தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்துகிற 4 காரணிகள் பற்றி பேசப்பட்டிருக்குது. 2017 யூனிட் 3. யூனிட் 3டா கிரேட் 10 யூனிட் 3 சட பொருட்களின் கட்டமைப்பு பாடம் ஒவ்வொரு முறையும் வரும். இந்த யூனிட் 3 யூனிட் 3 யூனிட் 3 யூனிட் 3 இங்க என்ன எழுதிருக்கீங்க? ஆவர்த்தன அட்டவணை. அடே, ஆவர்த்தன அட்டவணைனாலும் யூனிட் 3 தான், இங்கேயும் யூனிட் 3 தான். விளங்குச்சா? அப்படின்டா 2025க்கு வந்ததும் யூனிட் 3யும் நான் நினைக்கிறேன் அந்த பிணைப்புகள் விளங்குதா, லூயிஸ் பிணைப்பு சம்பந்தமான கேள்வி ஒன்று இருந்துச்சு. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 2026க்கு என்ன வரப்போகுது? யூனிட் 3யும் இந்த பிணைப்புகள் சம்பந்தமான கதைகளும். வேணும்னு சொன்னால் கலவை பாடத்துல இருந்து கொஞ்சம் கேள்வி என்ன செய்வான் போடுவான். இன்னும் கிட்ட ஒரு டைம் நான் எக்ஸாக்டா என்ன வரும்னு சொல்லி தருவேன். விளங்குத்தானே? ரைட்டா? எதிர்பார்க்க வினாக்கள்ல நான் சொல்லி தருவேன். இப்ப சொல்லுங்கடா, 3வது பாடம் கெமிஸ்ட்ரி, 3வது கேள்வி கெமிஸ்ட்ரி வரப்போகுது. யூனிட் 3ல இருந்து வரப்போகுதுண்டா. யூனிட் 3 வீடியோஸை, அதாவது யூனிட் 3 பார்க்காம போனீங்கன்னு சொன்னா உங்களை வெங்காய கூட்டத்துல தான் என்ன செய்யணும்? சேர்க்கணும். விளங்கிச்சானே? யூனிட் 3 வீடியோஸ் எல்லாமே எங்களோட யூடியூப் சேனல்ல என்ன செய்யுது? ஆல்ரெடி அப்லோட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். பார்க்காதவங்க அதில் பார்த்து கொடையாக்கிக்கிட்டீங்கன்னு சொன்னா சரி. விளங்குத்தானே? படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா சரி. அடுத்து வாங்க 4வது. வளமையா 4வது கேள்வி பிசிக்ஸ்ல இருந்து வரும். பிசிக்ஸ். ஓகே. இப்ப பாருங்க, 2016ல அலைகள் பாடத்துல ஒளியின் சிறப்பியல்புகள்னு சொல்லக்கூடிய சவுண்ட் என்ற கதையும் வந்திருக்குது. 2017ல லைட் இந்த ஒளியல் அதோட எலக்ட்ரானிக்ஸ் பகுதி ஒன்று வந்திருக்குது. 2018ல லைட்டும் ஹீட்னா வெப்பம் பாடம். 2019 ஓட்ட மின்னியல் விசை திருப்பம். 2020 நியூட்டன் விதி உராய்வு. 2023 அலைகள் திரவ அமுக்கம். 2024 ஓட்ட மின்னியல் ஹீட். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இப்போ இந்த 4வது கேள்வியா பிசிக்ஸ் கேள்வி தான் வரப்போகுது. வளமையா அலைகள் பாடம், ஒளியியல் பாடம், அல்லது ஓட்ட மின்னியல், அல்லது வெப்பம் போன முறை வந்துருந்துச்சு, மின்காந்தவியலும் தூண்டலும்னு சொல்லக்கூடிய கதை. இதுகள் தான் திரும்ப என்ன செய்ய போகுது? வரப்போகுது. விளங்கிச்சா? அப்போ உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கேள்வி தானே என்ன செய்ய போகுது? ரைட், எக்ஸாக்டா வரப்போகுது. இப்போ இப்படி வச்சுக்கொள்ளுமே, நீங்க ஓட்ட மின்னியல் படிச்சுக்கிட்டு போறீங்க. விளங்குதா? சரியா? நாங்க இப்படி வச்சுக்கொள்ளுமே, ஓட்ட மின்னியல் படிச்சுக்கிட்டு போறீங்க. அது 4வது கேள்வி வரல என்றாலும் வேற எங்கேயாவது ஒரு பிசிக்ஸ் கேள்வியில் ஓட்ட மின்னியல் என்ன செய்யும்? வரும். விளங்குது என்ன சொல்றேன்னு சொல்லி? ரைட்டா? நான் என்ன சொல்றேன்னு விளங்குதானே? இப்போ நீங்க ஒளியியல் பாடம் படிச்சுக்கிட்டு போறீங்க, லைட் பாடம் படிச்சுட்டு போறீங்கன்னு வைங்களேன். இந்த இங்க பாருங்க, 2017ல லைட் வந்தது. சரி, நாங்க இங்கே வைப்போமே, 2018ல லைட் ஒளியியல் பாடம் வந்தது 4வது கேள்வியா? சரியா? ஆனா 2019ல லைட்டை படிச்சுட்டு போயிருக்கணும். 4வது வராட்டியும் எத்தனாவது வந்திருக்குது? 7வதா வந்திருக்குது. அப்ப நீங்க படிச்சுக்கிட்டு போறது எக்ஸாம் பேப்பர்ல ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யும்? வரும்ன்றது இங்க உங்களுக்கு தெளிவா விளங்கணும். விளங்கிச்சா? இதை விட எனக்கு தெரியாதுடா, இதை விட இப்படி சொல்லி தரதுன்னு சொல்லி. ரைட்டா? 5வது கேள்விக்கு வாங்க. 5வது கேள்வி கம்ப்ளீட்டா பயோ தான். 5வது கேள்வி கம்ப்ளீட் என்ன? பயோ. நினைவு வச்சுக்கொள்ளணும். 1வது கேள்விக்கு 15 மார்க்ஸ், 2வது கேள்விக்கு 15 மார்க்ஸ், 3வது கேள்விக்கு 15 மார்க்ஸ், 4வது கேள்விக்கு 15 மார்க்ஸ். இதெல்லாம் சாய்ஸ்ல உடையலாது, கட்டாயம் செய்ய வேண்டிய கேள்விகள். 15 15 15 60 மார்க்ஸ் நமக்குடா. இதுல 60க்கு 60ம் எடுக்க தேவையில்ல. யோசிச்சு பாருங்க, 60க்கு ஒரு 45 46 அவ்வளவு எடுத்துக்கிட்டா போதும். இல்லைங்க என்ன சொல்றேன்? அப்ப பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த செட்ல மட்டும் எத்தனை மார்க்ஸ் வந்துடும்? கிட்டத்தட்ட 2ஆல பிரிச்சு தானே போடுவாங்க, 23 மார்க்ஸ் வந்துடும். முதல் 4 கேள்விக்கு மட்டும். எத்தனைக்கு 23? 30க்கு 23 மார்க்ஸ் வந்துடும். விளங்குச்சா என்ன பேசுறேன்? அப்ப முதல் 4 கேள்வியில 30க்கு 23 வந்துடும். 20 வந்தாலும் போதும் தான். விளங்குச்சா? நீங்க இப்ப சரி குறைவான ரிசல்ட்ஸ்ல இருக்கீங்க, டபிள்யூல, எஸ்ல, சில அப்படி இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸை கூட்டி கொள்றதுக்கான அழகான சந்தர்ப்பம். சில இருக்கிறவங்க ஏக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம், எஸ்ல இருக்கிறவங்க பி எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம். இது உங்களுக்கு புதுசு. விளங்குச்சா? சில இருக்கிறவன் இப்படி ஏ எடுப்பான், டபிள்யூல இருக்கிறவன் இப்படி ஏ எடுப்பான். இது உங்களுக்கு புதுசு, எங்களுக்கு பழசு. நாங்கள் இதை பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த மாதிரியான ஆட்களை நிறைய பார்த்துருக்கிறோம். விளங்குச்சா? இந்த மாதிரியான ப்ரொஜெக்டை நாங்கள் ஆல்ரெடி செஞ்சிருக்கிறோம். இப்போ இது உங்களுக்கு தந்து உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, உங்களுக்கு தான் டெஸ்டிங் வைக்கிறோன்னு இல்லை, இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் இது சக்ஸஸாக
ஃபெயிலியரா அப்படி கண்டுபிடிக்க போகிறது இல்லை. இதெல்லாம் ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு, நாங்கள் ஏற்கனவே எங்கள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செய்து பார்த்து நல்ல ரிசல்ட்ஸும் எடுக்கையும் வச்சிருக்குது. விளங்குத்தானே? சரியோ, அவங்களோட சைட்ல இருந்தும் பெரிய ஹார்ட் ஒர்க் கொண்டு பண்ணணும். இது எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி செய்யலாவே தானே. ஏன சைட்ல இருந்தும் சப்போர்ட் இருக்கும். நீங்களும் முயற்சி செய்யணும். உங்களோட பேரண்ட்ஸும் இதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. விளங்குத்தானே? எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னால் ரிசல்ட்ஸை எடுக்கலாம். நான் மட்டும் உங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் இதுக்காக எஃபர்ட் போட்டு எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை. விளங்குச்சான்? ரைட்டா? ஸோ அதை விளங்கி கொள்ளணும். அப்போ முதல் 4 கேள்விக்கு 20 மார்க்ஸ் கிடைச்சாலும் போதும். பார்ட் 1ல் ஒருத்தன் முதல் 4 கேள்வியில் 20 மார்க்ஸ் எடுக்கிறான்டா, பார்ட் 1 அவன் ஒரு 15க்கு மேலே சரி எடுக்கக்கூடிய அறிவு ஆளுக்கு இருக்கும்னு அர்த்தம். நாங்கள் பார்ட் 1ல் ஒரு 40க்கு 20ன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ பார்ட் 1ல் 20 மார்க்ஸ் அப்படி மொத்தமாக கிடைக்கும். இதில் 20 மார்க்ஸ் கிடைக்கும். இங்கனையே 40 மார்க்ஸ் செட் ஆகி முடிஞ்சு எஸ்ஸை அதாவது எஸ்ஸை தாண்டியாச்சு. டபிள்யூக்கு வாய்ப்பே இல்லை. விளங்குச்சா? பேலன்ஸ் கதைக்கு வாங்க. 5வது கேள்வி கம்ப்ளீட்டாக பயோ தான் வரும். என்ன வரும்? பயாலஜி தான் வரும். விளங்குத்தானே? இந்த சமிபாடும் தலைமுறை உரிமையும் வந்திருக்குது. சமிபாடுன்றது யூனிட் 6 கிரேட் 11 யூனிட் 6 மனித உடற் செயல்முறை. குருதி சுற்றோட்டம் 2017 யூனிட் 6. அப்புறம் 2018 இஐ பாக்கம் யூனிட் 6. 2019 குருதி சுற்றோட்டம் யூனிட் 6. 2020 சமிபாடு கழிவகற்றல் யூனிட் 6. 2023 குருதி சுற்றோட்டம் யூனிட் 6. 2024 இஐ பாக்கம் யூனிட் 6. 2025 எனக்கு சரியா நினைவு இல்லை. 2வது கேள்வியில் கழிவகற்றல் வந்துருந்துச்சு, 5வது கேள்வியில் சம்திங் வந்துருந்துச்சு, எனக்கு நினைவு இல்லை. எப்படியோ யூனிட் 6 வந்திருக்கும். அப்போ உங்களுக்கும் உங்களோட பேப்பரில் 5வது கேள்வி என்ன வரப்போகுது? யூனிட் 6 வரப்போகுது. இந்த முறை யூனிட் 6க்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து கேள்வி எடுப்பாங்க. நீங்கள் வேண்டாம் பாருங்க, விளங்குத்தானே? நல்ல தொகுதிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கேட்பாங்க. அப்படின்டா உங்களோட 5வது கேள்வியில் 6வது பாடத்தை படிச்சுக்கிட்டு போனால் மார்க்ஸ் எடுக்கலுண்டு இப்போ விளங்கிருச்சு. இப்பயும் படிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் வேலை இல்லை. இதில் சேர்த்துக்கொள்ளணும்னு உங்களுக்கு தெரியும் தானே? ரைட். இதில் சேர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். விளங்கிச்சா? இந்த கூட்டத்தில் சேர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும் தானே? இதுதான் நிலைமை. சரியோ? அது இல்லாமல் யூனிட் 6 இல்லாமல் ஒரு சில பாடங்கள் வருது பாருங்க. தலைமுறை உரிமை, அதுக்கு பிறகு தாவர இனப்பெருக்கம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் அடிக்கடி சேனலில் போட்டுக்கிட்டு இருப்பேன். தாவர இனப்பெருக்கம் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கன்ட்டு யூடியூப்ல ஃப்ரீயாகவும் இருக்குது. ரைட்டா? தலைமுறை உரிமை நாங்கள் படிப்போம். அதே மாதிரி தாவர இலையம் பார்த்தீங்களா? 2வது கேள்வியில் இந்த தாவர இலையங்கள், தாவர விலங்கு இலையங்கள் படித்து வச்சோண்டா 5வது கேள்வியிலையும் என்ன செய்யுது? வர சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ 2வதுல படிச்சுட்டா மறுக்க இங்கே தனியாக படிக்கிறது இவ்வளோ தானே. அப்போ அது செட் ஆகும். தாவர இனப்பெருக்கம் வந்திருக்குது. விலங்குத்தானே? ஸோ 5வது கேள்வியை என்ன செய்யலாம்? ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிட்டு வீட்டில் இருந்தே போகலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம், சயின்ஸ் எக்ஸாமுக்கு போகலையே, 3rd டேர்முக்கும் இதே தான். 3rd டேர்முக்கும் இந்த பேட்டர்ன் தான். நாங்கள் வைக்க போகிற ரியல்வே எக்ஸாமுக்கும் இந்த பேட்டர்ன் தான். எங்களோட ஃபைனல் பேப்பருக்கும் இந்த பேட்டர்ன் தான். ஓலெவல் பேப்பருக்கும் இந்த பேட்டர்ன் தான். விளங்கிச்சானே? இந்த பேட்டர்ன் மாற போகிறது இல்லை. உங்களுக்கு அதை காட்டி தந்திருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அழகாக எழுதியிருக்குது என்னென்ன வரும்ண்டு. இந்த பிடிஎஃப்ல அதை விட டீட்டெயிலாக இருக்கும் என்னென்ன வந்திருக்குதுன்னு. நான் இனி சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறேன், அவ்வளோதான். ரைட். அப்போ தான் கதைகள். விளங்கிச்சா? சரிதானே? ரைட்டா? இப்போனா 6வது கேள்விக்கு போவோம். நான் போர்டில் 6வது எழுதலை. ரைட். 6வது எழுதலை. உங்களுக்கு 2வது பக்கம் அந்த பிடிஎஃப்ல இருக்கும். மின் பகுப்பு, ஹைட்ரோ கார்பன், அமிலம் மூலம் உப்பு, அமிலம் மூலம் உப்பு, ஹைட்ரோ கார்பன் வாயு உற்பத்தி, இரும்பு அரிப்பு, இரும்பு உற்பத்தி. பாட்டு படிக்கிற மாதிரி இருக்குதா? கெமிஸ்ட்ரி 6வது கேள்வி ஃபுல்லாக ப்ளூ கலரில் தானே இருக்குது. ப்ளூ கலர்லண்டா கெமிஸ்ட்ரின்னு அர்த்தம். இந்த ஒரு மாதிரி ஒரேஞ்ச் மாதிரி இருக்குது, அது ஃபிசிக்ஸ். க்ரீன்ண்டா பயாலஜின்னு அர்த்தம். இந்த பிடிஎஃப் அழகாக இருக்கும். விளங்குத்தானே? ஸோ 6வது கேள்வி கெமிஸ்ட்ரி வரும். படிச்சுக்கிட்டு போங்க. அமிலம் மூலம் உப்பு படிச்சிருக்கிறோம், ஹைட்ரோ கார்பன் படிச்சிருக்கிறோம், அகவெப்பத்தாக்கம் புறவெப்பத்தாக்கம் படிச்சிருக்கிறோம். விளங்குதா? கலவைகள் பாடம் படிச்சிருக்கிறோம். வரும், கன்ஃபார்மாக வரும். அயனாக்க சக்தி, மின்னெதிர் தன்மை, மொத்த செட்டும் வரும். விளங்குத்தானே? படிச்சிருப்போங்க, செய்யலாம். இப்போ 7வது கேள்வி போர்டில் எழுதியிருக்கிறோம். சக்தி, வெப்பம், நேர்கோட்டு இயக்கம், திரும்ப நேர்கோட்டு இயக்கம், கதி இடப்பெயர்ச்சிண்டா அதுவும் நேர்கோட்டு இயக்கம் தான். கிரேட் 10 யூனிட் 2 நேர்கோட்டு இயக்கம், வேக நேர வரைவு, இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இந்த பாடம் வரப்போகுது. அப்போ உங்களுக்கும் நேர்கோட்டு இயக்கம் வரும். 7வது கேள்வியா இல்லாட்டி 4வது கேள்வியா வரும். 4வதுலையும் இல்லை 7வதுலையும் இல்லைன்னு சொன்னால் அங்கிட்டு 8வது கேள்வியில் என்ன செய்யும்? வரும். எப்படியோ வரும். விளங்குதான் என்ன பேசுகிறேன்ட்டு?
விலங்கு தானே பேசுகிறேன். அப்போ நேர்கோட்டு இயக்கம் பாடம் படிச்சுக்கிட்டு போகணும், வெப்பம் பாடம் படிச்சுக்கிட்டு போகணும், லைட் பாடம் படிச்சுக்கிட்டு போகணும். மேலே வராட்டியும் கீழே வரும், இங்கே வராட்டியும் 8ஆவதுல இருக்கும். விளங்குச்சு என்ன சொல்றேன்? இப்போ தெளிவாக விளங்குது. ஒரு சில யூனிட் வந்து எக்ஸாம் பேப்பரில் வந்தே ஆகும்னு சொல்லி பாகுபாடு 2ஆவதா வராட்டி 8ஆவதா வரும். இந்த காட்டியிருக்கிறேன் பாருங்க, 8ஆவதுல இந்த 2018 அங்கிகளின் பாகுபாடு வந்திருக்குது. தாவர இனப்பெருக்கம், அங்கிகளின் பாகுபாடு, தாவர இனப்பெருக்கம், தாவர இனப்பெருக்கம். விளங்குத்தானே? அங்கிகளின் பாகுபாடு 2024 அங்கிகளின் பாகுபாடு வந்திருக்குது. விளங்குதா? 8ஆவது கேள்வி வந்து பயோவும் பிசிக்ஸும் சேர்ந்தது. 9ஆவது கேள்வி வந்து கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் சேர்ந்தது. இந்த பிடிஎஃப் பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கதைகள் என்ன செய்யும், விளங்கும். அதாவது இது வந்து பி பார்ட் தானே, இதுக்கு கீழே இருக்கிறது வந்து பி பார்ட். விளங்குச்சா? இதுல 3 கேள்வி செய்யணும், சாய்ஸ் தானே. 5 கேள்வியில் எத்தனை செய்யணும்? 3 கேள்வி செய்யணும். ஒன்றுக்கு 20 மார்க்ஸ்டா. டோட்டலா எத்தனை மார்க்ஸ்? 60 மார்க்ஸ். டோட்டலா எத்தனை மார்க்ஸ்? 60. நமக்கு 60க்கு 60ம் தேவையில்ல. அங்க மாதிரியே ஒரு 44 வச்சுக்கொள்வோமே. 44 தான் எங்களால் எடுக்க இயலும் வரைக்குது, பிரச்சனை இல்லை. பிரிப்பாங்க, இதையும் பிரிப்பாங்க. பிரிச்சாங்கண்டா 22 கிடைக்கும். எதுக்கு? 30க்கு. எத்தனை மார்க்ஸுக்கு? 30 மார்க்ஸுக்கு 22 கிடைக்கும். ரைட். சாதாரணமாக தான் நான் கல்குலேஷன் ஒன்று போடுறேன் பாருங்க. அப்போ ஏ பார்ட்டில் 23, பி பார்ட்டில் ஒரு 22, எம்சிக்யூல தட்டு தட மாதிரி ஒரு 22 அடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஒரு 22 23 வைப்பமே அடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் 3 2 5 5 3 8. இங்கே உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்துடும்? 68 வந்துடும். யோசிச்சு பாருங்கடா, எவ்வளவு நல்லம். 68 மார்க்ஸ் வருதுன்னா பி, போர்டர் பி. கொஞ்சம் ட்ரை பண்ணா ஏ, அவ்வளோதான் கதை. விளங்குச்சா? நம்பிக்கை ஒன்று வந்திருக்குதா? ரைட். சயின்ஸ் பேப்பர் இப்படி தான் வரப்போகுது. அப்போ இந்த பாடங்களை படிச்சுக்கிட்டோன்னு சொன்னான். ரைட். என்னையால் ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ள இயலும். கடைசி இந்த 2 மாதத்தில் நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னான். என்னையால் ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ள இயலும். இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்ட உங்களோட பேரண்ட்ஸுக்கும் நல்ல பேர் ஒன்று வாங்கி கொடுக்க இயலும். இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்ட உங்களுக்காக இருந்த எங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து கொடுக்க இயலும். முக்கியமாக இது ஃபிசிக்கல் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ ஜாயின் ஆகியிருக்கிற ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மட்டும்தான் நான் பேசுகிறேன். விளங்குத்தானே? ரைட்டா? ஸோ இத்தான் நிலைமை. விளங்குதா? சரியா? நான் என்ன செய்ய போகிறேன்னு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்பீடாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். விளங்குதா? உங்களோட டைம் வேஸ்டே ஆகாது. விளங்குதானே? ஸோ சயின்ஸ் பேப்பர் இப்படி தான் வரப்போகுது. இது தான் ரிசல்ட்ஸ் எடுக்கிற மெத்தட். பேப்பர் இப்படி தான் இந்த பேட்டர்னில் தான் இருக்க போகுது. பாகுபாடு இங்கே வராட்டி வேற எங்கேயோ வரும், ஒளியல் இங்கே வராட்டி வேற எங்கேயோ வரும், யூனிட் 3 இங்கே வராட்டி வேற எங்கேயோ வரும், எப்படியோ வரும் அப்படின்றது இப்போ விளங்கிருச்சு. அப்போ இந்த பாடங்களை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு போனால் என்னையால் என்ன செய்யலாம், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இப்போ என்ன செய்யணும், இருக்கணும். வந்துச்சா? கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு இப்போ எடுக்க இயலுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. விளங்குதா? பேரண்ட்ஸ் கிட்டேயும் இந்த வீடியோஸ் என்ன செய்யுங்க, காட்டுங்க. நான் இதை ஸ்டார்ட்லேயே சொல்லியிருக்கணும். பேரண்ட்ஸ் கிட்டேயும் இந்த வீடியோஸ் என்ன செய்யுங்க, காட்டுங்க. விளங்குதா? அவங்களும் இதை பார்க்கணும்டா, அவங்களும் இதை தெரிஞ்சு கொள்ளணும். விளங்குதா? சும்மா அவங்க சலுகை மட்டும் கட்டிட்டு உங்களை கிளாஸ்க்கு மட்டும் அனுப்பிட்டு, விளங்குதா, அப்படி இருந்து சரி வராது தானே. அவங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்லலை நான் படித்து தந்தால் மட்டும் வரும்னு சொல்லி. நீங்களும் உங்களோட சைடில் இருந்து என்ன செய்யணும், இருக்கிற இந்த 2 மாதம் எஃபர்ட் போடணும். 2 மாதம் தான் இருக்குதுடா. 2 மாதம்டா 60 நாள். உண்மையாக 60 நாளும் இல்லை, 11 வருஷம் ஸ்கூல் போகிறோம். அந்த 11 வருஷம் ஸ்கூல் லைஃபுக்கும் ஒரு அர்த்தம் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓலவலை ஒழுங்காக செய்யணும். இது தான் உங்களோட எந்த ஒரு ஸ்டெப்புக்குமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பிரச்சனைன்னு சொன்னால் அடுத்தடுத்த படிகளில் ஏறி போகிறது பிரச்சனை ஆகிரும். விளங்குதா? இவ்வளோ நாள் உங்களோட பேரண்ட்ஸ் பெரிய எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க. ஓ தானே? என்னென்னவெல்லாம் எஃபர்ட் போட்டிருக்கிறாங்கடா. விளங்குதானே? பெரிய எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்காக. செலவழிக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி தரதா இருக்கட்டும், உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரதா இருக்கட்டும், இதுக்குள்ள அவங்களோட உழைப்பு அதிக அளவு இருக்குது, அவங்களோட வியர்வை அதிக அளவு இருக்குது. விளங்குச்சானே? ரைட்டா? ஸோ இந்த சான்ஸ் எல்லாம் என்ன செய்யாதீங்க, மிஸ் பண்ணி கொள்ளாதீங்க. இதெல்லாம் நான் லைவ்ல சொல்லணும்னு இருந்தது தான், மிஸ் பண்ணி கொள்ளாதீங்க. சான்ஸ் வந்து எப்பவும் கிடைக்கிறது இல்லைடா. இருக்கிற இந்த 2 மாதம் மாதிரி ஒரு பொன்னான காலம் திரும்ப உங்களோட ஸ்கூல் லைஃப்ல என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த 2 மாதம் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்க இல்லைன்னு சொன்னால், விளங்குதா, இந்த 2 மாதம் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்க இல்லைன்னு சொன்னால் எக்ஸாம் எழுதினத்துக்கு பிறகு ஃபீல் பண்ணுவீங்க, அடடே அந்த 2 மாதம் கொஞ்சம் ஒழுங்காக படிக்க இருந்துச்சு அப்படின்ட்டு. எக்ஸாம் எழுதினத்துக்கு பிறவும் இல்லை, தேர்ட் டேர்ம் எழுத போக்கல ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் படிக்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. விளங்கிச்சா? தேர்ட் டேர்ம் எழுத போக்கில் ஃபீல் பண்ணி வேலை இல்லை. ஏன்? தேர்ட் டேர்ம் முடிய
2 கிழமையில் ஓ லெவல் எக்ஸாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவே இல்லையா? இல்லை, காலங்கள் உங்களுக்காகவோ எனக்காகவோ நிற்க போகிறது இல்லை. ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்தை நாங்களும் ஓடி 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 என்ன செய்யணும்? ரைட், யூஸ் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் சோம்பேறியாக உட்கார்ந்துருந்தா அவன் எங்களை விட்டுட்டு எங்கேயோ ஓடிடுவான். அதுக்கப்புறம் நாங்கள் ஓடி போயிட்டு பிடிக்க இயலாது. விளங்குத்தானே? சரியா? கஷ்டம்டா, இல்லைன்னு சொல்லலை, கஷ்டம். ஓ லெவல்ன்றது அந்தளவு கஷ்டம் இல்லை, உங்களோட ஏஜுக்கு இது கஷ்டம். விளங்குதா? சரியா? ஆனால் இதுக்கு இதை யாரும் சரி செய்யாமல் இருந்திருக்கிறாங்களா? செஞ்சிருக்கிறாங்க, சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க. விளங்குத்தானே? இதை வெற்றிகரமாக செஞ்சுட்டு வந்தாக்கள் இருக்கிறாங்கன்றா அவங்களால ஏழுண்டா உங்களால் ஏன் இயலாது? விளங்குத்தானே? உங்களால் ஏழும். பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிற அந்த இது இருக்குது, படிக்கிற அந்த அந்த திறமை இருக்குதுடா. விளங்குத்தானே? உண்மையாக படிப்புன்றது திறமையும் இல்லை, அவ்வளோ பேருக்கும் வார ஒரு விஷயம் தான் படிப்பு. நாங்கள் அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான். விளங்குச்சா? உங்களுக்கும் பெஸ்ட்டான ஒரு லைஃப் வாழணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். விளங்குதா? ஆர்வம் ஒன்று இருக்கும். நானும் இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், சின்னத்தில் நீங்கள் எப்படி யோசிச்சிருப்பீங்க? நமக்கு பிடிச்சதை நாங்கள் வாங்கணும். விளங்குதா? அது ஒன்றாது. அதுக்கு போகிற எங்களுக்குன்னு ஒரு வெஹிக்கிள் இருக்கணும், நமக்கு ஒரு அழகான லைஃப் இருக்கணும். விளங்குதா? கெத்தாக வாழணும் எல்லாத்துக்கும் முன்னுக்கும். அப்படி ஒரு கனவெல்லாம் இருந்துச்சு தானே. அந்த கனவெல்லாம் சுமந்து தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க? வந்தீங்க. 9ஆம் ஆண்டாகிட்ட அந்த கனவுகள் இருந்துச்சு. 10ஆம் ஆண்டு ஸ்டார்ட்ல அந்த ட்ரீம் எல்லாம் இருந்துச்சு. விளங்குதா? ஹீரோ மாதிரி நீங்கள் இருந்தீங்க. ஆனால் நடுவில் வந்து டிஸ்ட்ராக்ஷனால நீங்கள் அதெல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க? மறந்துட்டீங்க. நடுவில் கிடைச்ச சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக உங்களோட பெரிய கோலை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? மறந்துட்டீங்க. விளங்குதா? ஸோ இப்போ அந்த கனவுகள்லாம் உள்ளுக்கு அழிஞ்சு போகல, செத்து போயிட்டு இருக்குது, தூங்கிக்கிட்டு இருக்குது. அதை தட்டி எழுப்பாட்ட வேண்டிய காலம் தான் இது. விளங்குத்தானே? இறங்கி படிங்க. எங்களோட சைட்லேருந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு படித்து தரையிலுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு நாங்கள் என்ன செய்வோம்? படித்து தருவோம். விளங்குத்தானே? சரியா? ஸோ உங்களே நாங்கள் கைவிட போகிறது இல்லை, ஆனால் உங்களோட சைடில் இருந்து இந்த எஃபர்ட் என்ன செய்யணும்? இருக்கணும். இவ்வளோ நாளில் உங்களோட பேரண்ட்ஸ் பட்ட கஷ்டத்துக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு அழகான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற காலத்தை என்ன செய்யுங்க? யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 2 PDF இருக்கும். சரிதானே? இது தமிழ் மீடியத்துல எல்லாம் கிடைக்கிறது சரி அரிது, சரி குறவு. அதனால் இந்த PDF பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கலர் பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து உங்களோட சுவர்களில் உங்களோட வீட்டில் இருக்கிற செவத்தில் என்ன செய்யுங்க? ஒட்டி வச்சுக்கொள்ளுங்க. ஒட்டி வச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கு நான் ரெடி ஆகிட்டேன், இந்த கேள்விக்கு ரெடி ஆகிட்டேன், இந்த கேள்விக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிழமையா ஒவ்வொன்றா மார்க் பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த கேள்வியெல்லாம் நான் எக்ஸாமுக்கு வந்தால் செய்வேன்னு சொல்லி என்ன செய்யுங்க? மார்க் பண்ணிட்டு வாங்க. விளங்குதானே? சரியா? ரைட். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற பிளானை இப்போ நான் என்ன செய்கிறேன்? சொல்கிறேன். விளங்குதானே? ரைட். இப்போ நான் இதை அழிக்கிறேன்றாலும் ஓகே, அப்படியே காட்டுறேன்றாலும் ஓகே தான். ரைட். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இருக்குது, இத்தான் எங்களோட வேலை திட்டம். இவ்வளவா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தான். சரி, சிம்பிள். விளங்குச்சா? இதை படித்தா போதும், இதெல்லாம் நான் படித்து தருவேன், இதை படித்தா போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் நோக்கி என்ன செய்யலாம்? போகலாம். மேல் வரைக்கும் Pro 26ன்னு சொல்லி இந்த PDF உங்களுக்கு கிடைக்கும். டவுன்லோட் பண்ணுங்கள், கலர் பிரிண்ட் அவுட் விடுங்க. இதில் உங்களுக்கு மார்க் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் டாஸ்க் பேப்பர்னு ஒன்று தருவோம். அதை டிசைன் பண்ண இல்லை, இன்னும் டிசைன் பண்ணுவோம், அதை கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தருவோம். ரைட். இது வந்து உங்களுக்கு எல்லா கதைகளையும் உள்ளடக்கிய ஒரு பேப்பர். என்னன்னு சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக Day 1, அதாவது 30 நாளில் இந்த மொத்த கதைன்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு படித்து தர போகிறோம். ரிவிஷன் ப்ளஸ் கேள்வியோட. விளங்குத்தானே? கஷ்டம் ஆனால் செய்யலாம், இறங்கி செய்வோம். விளங்குதா? எனக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம், உண்மை எனக்கும் கஷ்டம். விளங்குத்தானே? இருக்கிற டைம் ஷெட்யூலோட பார்க்குற டைம் இந்த கிளாஸில் போட்டுக்கொள்வது சரி கஷ்டத்தில் தான் இந்த வேலை செய்கிறோம். பட் 2026க்கு பெரிய அளவு ரிசல்ட்ஸ் ஒன்றை எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் செய்கிற கதை ஒன்று தான். வெறும் 30 நாள் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த PDF பார்த்தா Day 1லேருந்து Day 30 நாள். விளங்குதா? 30 நாள் தான் தொடர்ச்சி. 30 நாள் இல்லை. சரியா? இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகணும். அன்னைக்கு லைவ் ஒழுங்காக நடந்திருந்தா இந்த ப்ராஜெக்ட் August 21 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி இருக்கணும். விளங்குதா? ஆனால் இன்னைக்கு தானே நாங்கள் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால் இது ஸ்டார்ட் ஆகும் August 27. அப்போ ஒரு 3 நாள் தள்ளி போகும் ப்ராஜெக்ட் வந்து. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன நாளில் செப்டம்பர் 3ஆம் தேதி என்ன படிப்போம், செப்டம்பர் 4ஆம் தேதி என்ன படிப்போம், செப்டம்பர் 9ஆம் தேதி என்ன படிப்போம்னு சொல்லி அழகாக டீட்டெயிலாக எல்லா விஷயமும் இருக்குது. அக்டோபர் 1ஆம் தேதி என்ன படிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த கதையெல்லாம் முடியுது எப்போ தெரியுமா? அக்டோபர் மாதம் 29.
இந்த ப்ரொஜெக்ட் முடியும் அக்டோபர் 29. இப்போ 3 நாள் தள்ளி போகுதுன்னா அங்கிட்டு 11ஆம் மாசத்துல 2 நாள் மாதிரி வரும். எப்படியோ அக்டோபர் 29 இந்த ப்ரொஜெக்ட் என்ன செய்யும் முடியும். யோசிச்சு பாருங்க, அக்டோபர் 29 இந்த ப்ரொஜெக்ட் முடியும்னு சொன்னா நான் காட்டி தரேன், பொறுமை அறிக்கணும். இதுல ஒரு சில முக்கியமான எக்ஸாமுக்கு மிக தேவையான பாடங்கள் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்வோம், படிச்சு முடிச்சிருவோம். மொத்த பயாலஜியும் கவர் ஆகும், மொத்த பிசிக்ஸும் கவர் ஆகும். விளங்குத்தானே? எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருவோம். எப்ப? அக்டோபர் 29. அப்ப நவம்பர் மாசம் ஃபுல்லா கேள்வி செஞ்சு பார்த்துட்டு டிசம்பர் மாசத்துல அழகா என்ன செய்யலாம், எக்ஸாமுக்கு போகலாம். ரிசல்ட்ஸ் வரும், நம்பிக்கை இருங்க. அதுல நாங்க என்னென்ன பாடங்கள் படிக்க போறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு மேலுதைப்பு. மேலுதைப்பு இங்க நீங்க காட்டலையே அப்படின்னு கேட்டா என்ன இருக்குது, திரவ அமுக்கம்னு சொல்லி எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள அந்த மேலுதைப்பு கேள்விகளும் என்ன செய்யும், வரும். 2வது நாள் மேலுதைப்பு தொடர்பான வினாக்கள். 3வது நாள் அமுக்கம், திரவ அமுக்கம். அப்ப இந்த பாடங்கள் என்ன செய்யும், கவர் ஆகிட்டு போகும். ஃபர்ஸ்ட் 10 நாளைக்கு நாங்கள் ஃபிசிக்ஸ் தான் செய்வோம். ஃபர்ஸ்ட் 13 நாளைக்கு ஃபிசிக்ஸ் தான் செய்வோம். அதுதான் ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதுக்கு பிறகு வளிமண்டல அமுக்கம் படிப்போம். அதுக்கு பிறகு அலைகள் பாடம் படிப்போம். இந்த இருக்குது அலைகள் கவர் ஆகும். அலைகளில் கேள்வி செய்வோம். அதுக்கடுத்து ஒளியியல் பாடம் படிப்போம். லைட் இந்த எங்க இந்த இருக்குது ஒளியியல். ஒளியியல் ஒளியியல் வந்திருக்கு தானே, அந்த ஒளியியல் பாடத்தை படிப்போம். அதில் கேள்வி செய்வோம். அதுக்கப்புறம் வேலை, சக்தி, வலு. வேலை, வலு, சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த பாடங்கள் படிப்போம். இந்த இருக்குது சக்தி சம்பந்தமான பாடங்கள் படிப்போம். அதுக்கப்புறம் ஓட்ட மின்னியல். இந்த நான் அழிச்சிட்டேன்னா இருக்கும். ஓட்ட மின்னியல் வந்திருக்கு தானே, அங்கே ஒரு ஓட்ட மின்னியல் இருக்குது. இந்த இங்கே ஒரு ஓட்ட மின்னியல் இருக்குது. ஸோ ஓட்ட மின்னியல் சம்மந்தமான தியரி எல்லாத்தையும் என்ன செய்வோம், கவர் பண்ணுவோம். ஸோ 13 நாளைக்குள்ளுக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பாடத்தில் கதைகள் என்ன செய்யும், கவர் ஆகும். வழங்குதா? அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களையே நாங்கள் தயார்படுத்துவோம் 4வது கேள்வியை ஒழுங்காக செய்கிறதுக்கு. இப்போ நான் இதை அழிக்கிறேன். வழங்குச்சா? ஏன்னா இது உங்கள்கிட்ட டவுன்லோட் பண்ணி நான் எடுத்துக்கொள்ள தானே, பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் 10 நாளில் அல்லது 13 நாளில் எங்களோட வேலை திட்டம் என்னன்னு சொன்னேன். 13 நாளில் எங்களோட வேலை திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், பார்ட் ஏ பார்ட்டில் 4 கேள்வி, பி பார்ட்டில் 5 கேள்வி, 5 1 6 7 8 9 தானே. இதில் இந்த 10 நாளில் மேலுதைப்பு, திரவ அமுக்கம், வளிமண்டல அமுக்கம், அலைகள், ஒளியியல், வேலை, வலு, சக்தி, ஓட்ட மின்னியல் பாடங்கள்லாம் என்ன செய்யும், கவர் ஆகுதுன்னு சொன்னால் உங்களோட 4வது கேள்வியை செய்கிறதுக்கு நாங்கள் மொத்த சப்போர்ட்டையும் என்ன செய்வோம், தருவோம். 4வது என்ன, ஃபிசிக்ஸ் தானே. அப்போ 4வது செய்யலாம். 7வதும் ஃபிசிக்ஸ் தான். 8வதுல ஏ பார்ட்டில் பி பார்ட் வந்து ஃபிசிக்ஸ் தான். அப்போ 8வது கேள்வி. 9வதுல ஃபிசிக்ஸ் தான். இந்த கேள்வியில் ஃபிசிக்ஸ் பகுதிகள் வரும். விளங்குத்தானே? இதில் வர ஃபிசிக்ஸை செய்கிறதுக்கு உங்களுக்கு மொத்த ஹெல்ப் கொண்டு தருவோம். ஹீட் பாடம் இதில் இல்லை. ஹீட் பாடத்தில் ரிவிஷன் நான் வேற உங்களுக்கு போடுவேன். மற்ற பாடங்களும் இதுக்கு பிறகு நடக்க இருக்கிற மின்காந்தவியல் தூண்டல்ட தியரி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும், அது வேற கதை. எப்படியோ 13 நாள் இந்த கிளாஸ்களை அழகாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 4வது கேள்வி, 7வதுல ஃபிசிக்ஸ் பார்ட், 8வதுல ஃபிசிக்ஸ் பார்ட், 9வதுல ஃபிசிக்ஸ் பார்ட்டை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செய்கிறதுக்கான அறிவு என்ன செய்யும், கிடைக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணணும், சும்மா கிடைக்காது. விளங்கிச்சு தானே? ரைட்டா? அப்போ ஃபிசிக்ஸை எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நான் தியரியும் படித்து தருவேன், கேள்வியும் சொல்லி தருவேன். டீப் தியரி இல்லை, ஷார்ட் நோட் வடிவத்தில் போகும். விளங்குதா? அலைகள் பாடத்தில் ரைட் எது எக்ஸாமுக்கு மிக முக்கியமாக கேட்பாங்களோ அதுகள். ஓட்ட மின்னியல் பாடத்தில் எது எக்ஸாமுக்கு முக்கியமாக கேட்பாங்களோ அதுகள். ஓட்ட மின்னியல் பாடத்தில் கேள்வி செய்கிறது எப்படி, ஒளியியல் பாடத்தில் கேள்வி செய்கிறது எப்படி, அலைகள் பாடத்தில் கேள்வி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தியரியோட பேப்பர் என்ன செய்யும், போகும். விளங்குதானே? இதோட இது போகும், தியரியோட பேப்பர் போகும். இதுக்கு உங்களுக்கு ஒரு டியூட் ஒன்று தருவோம். என்ன டியூட்னு சொன்னால் இந்த இருக்குது, இதுதான் டியூட். விளங்குச்சா? ப்ரோ 26 ஃபிசிக்ஸில் கம்ப்ளீட்டான நோட்ஸ் வந்து கேள்விகள் வந்து இதுக்குள்ளே இருக்கும். நோட்ஸ் இல்லை, கேள்விகள். இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அமுக்கம், திரவ அமுக்கம் தொடர்பான கேள்வி நீங்கள் பார்த்தா விளங்கும், நான் போய் சொல்ல இல்லை. இந்த இருக்குதுல அதில் 1995 வந்து ஓ லெவல் கேள்வி, 1987, 1988 அந்த காலத்தில் வந்து ஓ லெவல் கேள்விகள் கூட என்ன செய்வோம், ரைட் நாங்கள் செஞ்சு பார்ப்போம். விளங்குத்தானே? நான் தான் சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இல்லை. ரைட்டா? இந்த கேள்விகள் இருக்குது, அதை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த வளிமண்டல அமுக்கம், திரவ அமுக்கம் சம்மந்தமான கேள்வி இருக்குது. ரைட்டா? பாஸ் பேப்பர் கேள்வியும் இருக்கும், டேர்ம் பேப்பர் கேள்வியும் இருக்கும், மாடல் பேப்பர் கேள்வியும் இருக்கும். இது வந்து மேலுதைப்பு சம்மந்தமான கேள்விகள். இது வந்து பாஸ் பேப்பர் கேள்வியும் இருக்குது, இந்த
வேலை வலு சக்தி சம்பந்தமான பாடம் இது. இந்த வேலை வலு சக்தி சம்பந்தமான பாடம் இந்த இதெல்லாம் பார்த்த விளங்கும். 2010 MCQ, 2000 MCQவில் ஸ்ட்ரக்சர், 2001 ஸ்ட்ரக்சர் விளங்குதா? ஏன் இவ்வளோ பழைய காலத்தை எடுக்கிறீங்கன்னா எங்களோட ஃபிசிக்கல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் பழங்காலத்து கேள்விகள் தான் புதுசாக என்ன செய்யப்படுது, மாற்றப்படுது. எனக்கு அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் இல்லைடா, விளங்குத்தானே? ரைட்டா? இது வந்து வேலை வலு சக்தி சம்பந்தமான பாஸ்ட் பேர் கேள்வி. அதுக்கு போகிறோம். இந்தா இது வந்து ஓட்ட மின்னியல் சம்மந்தமானது. ஃபிசிக்கல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை செஞ்சுருப்பீங்க ஓதானே? நாங்கள் செமினார் ஒன்றில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ அந்த பகுதியிலும் திரும்ப என்ன செய்யலும் வரும். ரைட்டா? அதோட இங்கிட்டு இருக்குது. இது வந்து அலைகள் தொடர்பான வினாக்கள் விளங்குதா? சரியா? அலைகள் தொடர்பான வினாக்கள். இது ஒளியியல் தொடர்பான வினாக்கள். ஸோ இந்த இருக்குது. இது ஒளியியல் பாடம் சம்மந்தமான கேள்விகள்னு சொல்லி இந்த 13 நாளுக்கு என்ன படிக்க போகிறோமோ அது சம்மந்தமான மொத்த இதுவும் இந்த புக்கில் என்ன செய்யும், இருக்கும். ஸோ இதை படித்து முடிக்கிறதால இந்த ஃபிசிக்ஸில் 4, 7, 8, 9வது கேள்விகள் என்ன செய்யலாம், படித்து முடிக்கலாம். ரைட்டா? ரைட். இப்போ பேலன்ஸுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால், பேலன்ஸ் அதாவது இந்த இருக்குது. இது எங்களோட அடுத்த புக். இது வந்து ப்ரோ 26 பயாலஜி கம்ப்ளீட் ரிவிஷன் வழங்குத்தானே. இதுரா ஆல்ரெடி ஃபிசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபிசிக்கல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தந்திருப்போம். சில பேருக்கு கிடைச்சிருக்கும், சில பேருக்கு கிடைச்சிருக்காது. இந்த இருக்குது வினா இலக்கம் 2, 5, 8 எதிர்பார்க்கப்படும் அலகுகளுக்கான சிறு குறிப்பு. இது நோட்ஸ் விளங்கிச்சா? இது நோட்ஸ். நீங்களும் உள்ளுக்கு எழுதுகிற மாதிரியெல்லாம் இருக்கும். கம்ப்ளீட்டான நோட்ஸ். எதுக்கான நோட்ஸ்ன்னு கேட்டால், இதுக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்க, இந்த புக்குள்ளுக்கு விளங்குத்தானே என்னென்ன பாடம் இருக்குது அப்படின்னு சொன்னால், தாவர இனப்பெருக்கம் இருக்கும். என்ன இருக்கும்? தாவர இனப்பெருக்கம். அதை ரிவிஷன் பண்ணலாம். தாவர இனப்பெருக்கம். விலங்கு இனப்பெருக்கம், விலங்கு இனப்பெருக்கம் அதை ரிவிஷன் பண்ணலாம். தாவர விலங்கு களம், தாவர விலங்கு களம். களங்கள் கேள்வியெல்லாம் கேட்கறது இன்னும் எக்ஸாமில் கேட்பாங்க. அப்புறம் தாவர விலங்கு இலையம் இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் அங்கிகளின் சிறப்பியல்பு பாடத்தில் தவளை பரிசோதனை, அந்த முளைக்கும் வித்து பரிசோதனை, அது இந்த டியூட்டில் இருக்குது. அங்கிகளின் சிறப்பியல்பு பாடத்தில் வைரஸ் சம்பந்தமான கதைகள் இந்த டியூட்டில் இருக்குது. அடுத்து முக்கியமாக அங்கிகளின் பாகுபாடு நோட்ஸ், ஷோர்ட் நோட்ஸ் கம்ப்ளீட் அந்த டியூட்டில் என்ன செய்யுது, இருக்குது. அடுத்து இது என்னது, இளையம், சரி அதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து வரணும் மனித உடற்செயன்முறை, யூனிட் 6 மனித உடற்செயன்முறை 6வது யூனிட். அதில் ஷோர்ட் நோட், கம்ப்ளீட்டான ஷோர்ட் நோட் அதுக்குள்ளே என்ன செய்யும், இருக்குது. விளங்குத்தானே? ஃபிசிக்கல் இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மனித உடற்செயன்முறையோட சேர்த்து இந்த நோட்ஸ் என்ன செஞ்சிருக்கு, அது கிடச்சிருக்காது. அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த அங்கிகளோட பாகுபாடு ஷோர்ட் நோட்ஸுக்கான கதைகள் இருக்கும். கருக்கட்டல் சம்மந்தமாக பேசுகிறோம். இந்த தாவர இனப்பெருக்கம் சம்மந்தமாக பேசுகிறோம். தாவர களம், விலங்கு களம், ஃபுல்லாக ஷோர்ட் நோட். விளங்குத்தானே? ரைட். யூனிட் 1ம் இருக்குதுடா. யூனிட் 1 கிரேட் 10 யூனிட் 1 கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், விட்டமின் எப்படி ஷோர்ட் நோட்டோட நிமோனிக்கோட எப்படி படிக்கிறது, அந்த மொத்த கதை இருக்குது. அதுக்கு போகிற இளையம் பாடம் இருக்குது. அப்புறம் தான் இருக்குது இது வந்து மனித உடற்செயன்முறை. நீங்கள் காட்டுறேன். இந்த இங்கே மனித உடற்செயன்முறை ஷோர்ட் நோட் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் இருந்தால் இப்படி இருக்கும். கம்ப்ளீட்டான கதைகளும் இருக்குது. விளங்குத்தான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. விளங்குச்சா? எல்லாம் ஷோர்ட் நோட் தான். ஷோர்ட் நோட்டில் எக்ஸாமுக்கு மிக முக்கியமாக கேட்குற கேள்விகள் என்ன செய்யும், இந்த புக்கில் இருக்கும். இந்த நரம்பு தொகுதி, கழிவகற்றல் தொகுதி எல்லாம் இருக்குது. விளங்குத்தானே? ஸோ இது வந்து மொத்த பயாலஜியும் கவர் ஆகும். இதை படித்து முடிச்சிங்கன்னு சொன்னால், இதை படித்து இந்த கிளாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2வது கேள்வி செய்வீங்க, 5வது கேள்வி செய்வீங்க, 8வதுல பி பார்ட் பயோ வரும் தானே, அதையும் செய்வீங்க. விளங்குச்சா? இப்போ யோசிங்க, இவ்வளோ கவர் ஆகி முடிஞ்சு. ரைட்டா? அடுத்து 3வது புக். என்ன கெமிஸ்ட்ரி செய்ய போகிறீங்களா? இல்லை, நான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி செய்ய மாட்டேன். ஏண்டா ஆல்ரெடி ஃபிசிக்கல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ கெமிஸ்ட்ரி கிளாஸ்னு ஒன்று செஞ்சோம். அதில் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். ஓதானே? வாராக்கள் போடுங்க ஃப்ரீ கெமிஸ்ட்ரி கிளாஸில். நாங்கள் உண்மையாக கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோமா இல்லையான்னு சொல்லி. ஓகே தானே? ரைட். அப்போ ஃபிசிக்ஸ் இந்த கெமிஸ்ட்ரிக்கு நான் என்ன செய்கிறது? 3வது கேள்வி, 6வது கேள்வி, அதுக்கு ஒரு 9வதுலாம் கெமிஸ்ட்ரி வருமே அப்படின்னு கேட்டால், கெமிஸ்ட்ரி வரும். அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நான் தருவேன். அது நான் பிறகு சொல்கிறேன் கெமிஸ்ட்ரிக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. 3வது புக் அப்போ எதை பற்றி அப்படின்னு கேட்டால், இதில் இதுக்கு முதல் நடந்த ரியல்வே எக்ஸாம் பேப்பர் செட் இருக்குது. வெறும் 3 பேப்பர் தான் இருக்குது.
வெறும் 3 பேப்பர் தான். அது இனி பெரிய புக் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதில் நாங்களே தயாரித்த 3 ரியல்வே எக்ஸாம் இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யணும்? இது இல்லை, இந்த இருக்குது இது. இந்த வெறும் 3 ரியல்வே தான், 3 பேப்பர் செட்டை விளங்குதா? ஓ லெவல் பேப்பர் மாதிரி 3 பேப்பர் செட் இருக்குது. அதில் அதுதான் இவ்வளோ பெருசாக இருக்குது, விளங்கிச்சானே? இதில் 3 ரியல்வே எக்ஸாம் சீரீஸ் இருக்கும். இந்த எம்சிக்யூவோட சேர்த்துருக்கும். இதுக்கு பெட்ஜுக்கு நாங்கள் கொடுத்த ரியல்வே எக்ஸாம் வேறு லெவலில் இருக்கும், சரிதானே? சும்மா சாதா பேப்பர் இல்லை, இது வந்து வேறு லெவல் பேப்பர், ரைட்டோ? இது வந்து நீங்கள் செல்ஃபாக செஞ்சு படித்து இதெல்லாம் செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓ லெவல் பேப்பரில் எப்படி கேள்வி வந்தாலும் செய்யலுன்ற லெவலுக்கு என்ன செய்வீங்க? வந்துடுவீங்க. என்ன நான் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி இதில் நார்மலான கேள்விகள் இல்லை, நல்ல ஆழமான டீப்பான டவுட் வரக்கூடிய பகுதி இதில் இருக்கும். இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக கிளாஸ் செய்ய மாட்டேன். ஒரு சில பகுதிகளை விளங்கப்படுத்துறதுக்கு செய்வேன். இதில் ஒரு சில ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும், அதை நீங்கள் செய்கிறதுக்கு அப்படி இப்படி கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கான வீடியோஸை தருவேனே தவிர இதை வந்து ஃபுல்லாக நாங்கள் இது பண்ணுறது இல்லை. இது உங்களுக்கு நாங்கள் தர ஒரு ஒர்க் புக் கொண்டு மாதிரி, இதை நீங்கள் செல்ஃபாக செஞ்சு பார்க்கணும். இதில் டவுட் வரும், இதில் எப்படி என்ன வரும், எனக்கு அது தான் வேணும். டவுட் வரும் இதில், இதே மாதிரி தான் இருக்கும். ஓலோவில் நான் காட்டின பேப்பர் அதே பேட்டர்னில் தான் இருக்கும். எனக்கு சார் நான் வேண்டா சும்மா ஒன்று காட்டுறேன். இந்த இது பார்ட் 2 வைங்களேன். இது பார்ட் 2, 1வது கேள்வி பார்ட் 2ல் உயிர்கோளம், கம்ப்ளீட்டாக உயிர்கோளம், சரியா? 2வது கேள்வி இந்த ஒளி தொகுப்பு வந்திருக்குது, சரியா? 3வது கேள்வி யூனிட் 3, சரிதானே? அடுத்து 4வது கேள்வி இந்த இருக்குது ஒளியியல் பாடம் இருக்குது. அதே பேட்டர்னில் தான் இருக்கும், ஆனால் இதில் டவுட் வரும். கேள்வி கொஞ்சம் செய்யலாம் போகும். அப்போ எங்கள்கிட்ட கேட்பீங்க, டவுட் கேட்டு படிக்கிற டைம் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லைங்கச்சா? நீங்கள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்குட இது 3ஐயும் என்ன செய்வோம்னு சொன்னால் தருவோம், விளங்குதா? இது 3ஐயும் என்ன செய்வோம்? தருவோம். இது 3ம் கம்ப்ளீட்டாக முடியுதுண்டா, சொல்லி முடிங்க. நல்ல ரிசல்ட்ஸை நோக்கி போகலாம். இருக்கிறதை விட மார்க்ஸ் கூடும், அவ்வளோதான். இருக்கிறதை விட மார்க்ஸ் என்ன செய்யும்? கூடும். பயப்படவே தேவையில்லை, விளங்கிச்சானே? ரைட். அடுத்து இந்த இதுவும் உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். இதில் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கும். அதாவது ரூல்ஸ்ன்னு சொன்னால் என்னென்ன மாதிரி கிளாஸ்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இதில் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க, இறுதி பரீட்சையில் 2, 4, 5, 7, 8, 9 ஆகிய வினாக்களை வெற்றிகரமாக என்ன செய்யலாம்? இந்த ப்ராஜெக்ட் 26, அதாவது ப்ரோ 26 நீங்கள் படிப்பதன் மூலம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 2, 4, 5, 7, 8, 9வது வினாக்களை வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்யலாம்? செய்து முடிக்கலாம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேனே, என்னது? நீங்கள் கெமிஸ்ட்ரி எங்களுக்கு சொல்லித்தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி தான் ஃப்ரீ கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்தவங்களுக்கெல்லாம் கெமிஸ்ட்ரி வானாண்டு போயிட்டுருக்குது, விளங்குத்தானே? அவ்வளோ சொல்லி கொடுத்தாச்சு. அதனால தான் அது இதுக்குள்ளே நான் என்ன செய்யலை, சேர்க்கலை. இப்போ வெளியிலேருந்து பார்க்குற எங்களோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு ஜாயின் ஆக போகிற புதிய ஆக்களாக இருக்கட்டும், உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி தருவோம். அதெல்லாம் ஃப்ரீயாக தருவோம். எல்லாம் இல்லை செலக்டட் யூனிட்ஸ் மட்டும். அமில மூலம் உப்பு, அகவெப்பத்தாக்கம் புறவெப்பத்தாக்கம் ஷோர்ட்டாக எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஆவர்த்தன அட்டவணை சம்மந்தமான வீடியோஸ் ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குது. எங்களோட கலவைகள் பாடத்தில் கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ், அப்புறம் அந்த செறிவு கேள்வி செய்கிறது அப்படின்ற மாதிரி இன்னொன்று இருக்குது. இன்னும் தாக்கம் எழுதி செய்கிறது, தாக்கம் எழுதுகிற முறைகள், அந்த வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அது ஃப்ரீயாக கிடைக்கும். எனக்கு தான் ஃப்ரீயாக கிடைக்கும்னா ப்ரொஜெக்டில் ஜாயின் ஆகுறவங்களுக்கு மட்டும், சும்மா யூடியூப்பில் வராத, ப்ரொஜெக்டில் ஜாயின் ஆகுறவங்களுக்கு மட்டும் என்ன செய்யும்? ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ரோ 26ன்ற ப்ரொஜெக்டில் ஜாயின் ஆகுறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த இதில் வாசிச்சு பாருங்கள், 2வது தந்திருக்கிறோம். இலவசமாக கெமிஸ்ட்ரி வகுப்புகளை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து மேற்குறிப்பிட்ட ஒவ்வொரு அலகும் முழுமையாக ரிவிஷன் செய்யப்படும். இந்த எல்லா யூனிட்டும் நான் அந்த இதில் தந்தேன். இந்த 30 நாளில் தந்த எல்லா யூனிட்டும் என்ன செய்யும்? கவர் ஆகும். நான் உங்களுக்கு பயோ சொல்லலை தானே? 14வது நாள் தலைமுறை உரிமை படிப்போம். அது இந்த டியூட்டில் இல்லை, வேறையா தருவோம். தாவர இனப்பெருக்கம், ஆண் இனப்பெருக்க தொகுதி, பெண் இனப்பெருக்க தொகுதி, மாதவிடாய் வட்டம், உயிரி ரசாயன அடிப்படையின கிரேட் 10 யூனிட் 1 தாவர விலங்கு களம், களப்பிரிவு மிக முக்கியமான பகுதி, விலங்கு இலையம், தாவர இலையம், மனித உடற்செயல்முறை, அங்கிகளின் சிறப்பியல்பு உண்டு. மொத்தமும் வெறும் 30 கிளாஸில் என்ன செய்யும்? உங்களுக்கு நடந்து முடியும். பிளான் படி செஞ்சோன்னு சொன்னால், டிலே இல்லாமல் செஞ்சோண்டா அக்டோபர் மாதம் தியரி முடியும் கேள்விகளோட. அப்போ 1 மாதம் வேறு லெவல் டைம் இருக்கும். 1 மாதம்டா நல்ல டைம். அதில் நிறைய கேள்வி செஞ்சு பார்த்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி என்ன செய்யலாம்? சந்தோஷமாக போகலாம்.
இதுக்கு பிறகு இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் தெரியாது, எனக்கு பேப்பரில் என்ன எழுதணும்னு தெரியாது, அந்த கதையெல்லாம் என்ன செய்யும், அதெல்லாம் காணா போயிடும். விளங்கு தானே? ரைட். அடுத்து ப்ரோ 26க்கான டியூட் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதுடன் ஒவ்வொரு வகுப்பிலும் டாஸ்க் வினாக்கள் வழங்கப்படும். இது இல்லாமல் டாஸ்க் தாள்னு சொன்ன உண்டு, அது தருவோம். கிழமையில் இது எப்போ நடக்கும்ன்றதெல்லாம் இன்னும் கொஞ்சத்தை சொல்கிறேன். பெரிய வீடியோவாக போகுது, எனக்கு விளங்குது, நீ செய்ய வழியிலடா, இதை விட ஸ்பீடாக எனக்கு பேச தெரியாது. டாஸ்க் தருவோம். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சால் ஒரு டாஸ்க் தருவோம், அதுக்கு ஒரு பேப்பர் இருக்கும். அடுத்த நாளுக்கு ஒரு டாஸ்க் தருவோம். அந்த டாஸ்க்கை யார் கம்ப்ளீட்டாக செஞ்சுக்கிட்டு வராங்களோ அவங்கள மட்டும்தான் தொடர்ச்சியாக கிளாஸில் என்ன செய்வோம், வச்சுக்கொள்வோம். பெரிய டாஸ்க்கெல்லாம் இல்லை, குறைஞ்சது ஒரு 10 MCQ கேள்வி, ஒரு 2 ஸ்ட்ரக்சர், அப்படி டாஸ்க் தருவோம். அல்லது பாஸ் பேப்பர் செய்கிற மாதிரி. அப்போ ஒரு பக்கம் பாஸ் பேப்பரும் என்ன செய்யும், கவர் ஆகிட்டு போகும் தானே, நல்லது தானே, விளங்குச்சா? ஸோ அப்படி இருக்கும். அடுத்து எங்களோட கிளாஸ் எப்போ நடக்கும், இதுக்கான ஃபீ டீட்டெயில்ஸ் என்ன, அந்த கதைகள் இப்போ பேச போகிறோம். ஃபீஸ் வந்து ஆன்லைன் ஆக்களுக்கு வேறு, ஃபிசிக்கல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு. அதை தான் சொல்ல போகிறேன். இதை மட்டும் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும். மீட்டிங்னு சொன்னால் அரைவரில் முடிய வாய்ப்பு இல்லையடா, விளங்கிச்சு தானே? மீட்டிங் தான் இனி எப்படி அரைவரில் முடிக்கிறது? ஸ்கூலில் மீட்டிங் போனால் வெள்ளையிலேருந்து அந்தி மட்டும் உட்காந்துருக்கிறோம், அதை மாதிரி தானே இனி மீட்டிங்னு சொல்லி தானே போட்டது. எனக்கும் மிச்ச நேரம் பேசினா வாயெல்லாம் வலிக்குது தான். இனி என்ன செய்ய, பேச வேண்டிய நிலைமை. ரைட். இதைத்தான் இன்னைக்கு லைவில் சொல்லியிருந்தா இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்துச்சு. ஆனால் யூடியூப் லைவில் மட்டும் வாய்ஸ் கிளியர் இல்லாமல் வருது. இப்போ இருந்தா அதே மைக்கு நான் புதுசாக வாங்கினேன், வேலை செய்த ஆஃப் ஆகிருச்சா? ரைட்டா, மைக்கு நான் புதுசாக வாங்கினது, அதே மைக்கும் வேலை செய்யுது, அந்த மைக்கும் நல்லா தான் இருக்குது. அநியாயம், அவனை போட்டு ஏசிக்கிட்டு இருந்தேன். நைஸ் தானே? ரைட். கிளாஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், கிளாஸ் வந்து வீக்கில் 3 நாள் நடக்கும். இது தியரியோட இது பண்ணாதீங்க, இது வேறையாவன், சரிதானே? கிளாஸ் எப்போ நடக்கும்னு சொன்னால் வீக்கில் 3 நாள் நடக்கும். நான் தான் சொன்னேன் ஈஸியாகலாம் எடுக்க இயலாது தம்பி, வழங்கிச்சோம், சரியா? ஈஸியாகலாம் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்பட்டால் மட்டும்தான் என்ன செய்யும், கிடைக்கும். வழங்கிச்சா? ரைட். கவனமாக இதை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்க. கிளாஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு கிளாஸ் வந்து வீக்கில் 3 நாள். இது ஸ்டார்ட் ஆகும் எப்போன்னு சொன்னால் புதன், கம்மிங் வெனிஸ்டே, எதிர்வரும் புதன்கிழமை ப்ரொஜெக்ட் கிளாஸ் ப்ரோ 26 வெற்றிகரமாக ஆரம்பமாகும். புதன்கிழமை நடக்கும். வியாழன், வெள்ளி, இந்த 3 நாளும் நடக்கும், கண்டினியூஸாக நடக்கும். அப்போ தான் உடச்சி செஞ்சோன்னா மறந்து போயிடுவோம். நேற்று படித்தது 2 நாளைக்கு பிறகு திரும்ப படித்தா மறந்துடுவோம். இப்போ கண்டினியூஸாக படிக்கணும். இப்போ 3 நாள் நடக்கும், புதன், வியாழன், வெள்ளி. இதில் புதன்கிழமை கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. அப்புறம் சேர்ந்ததுக்கு பிறகு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமையும் லைவ் கிளாஸ், லைவாக நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரெக்கார்டிங் இல்லை. ஒன்று இது யூடியூப்பில் நடக்கும் அல்லது ஜூமில் நடக்கும். யூடியூப் பிரச்சனை சரி வரலன்னா ஜூமில் கண்டினியூ பண்ணுவோம். லைவ் கிளாஸ் அப்போ வளமையா ஒன்று யூடியூப்பில் எதிர்பார்க்கலாம் அல்லது ஜூமில் எதிர்பார்க்கலாம், சரியோ? ரைட். வியாழக்கிழமை மட்டும் ரெக்கார்டிங் கிளாஸ் கிடைக்கும், ரெக்கார்டட் வீடியோ, சரிதானே? உங்களுக்கு வியாழன் மட்டும் ரெக்கார்டட் வீடியோ என்ன செய்யணும்னு சொன்னால் கிடைக்கும். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ. அப்போ பழைய வீடியோ போடுவீங்களா? இல்லை, அன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கே அப்லோட் பண்ணுவேன், விளங்குதா? எல்லாம் புதுசாக இருக்கும், ரைட் தானே? ரைட். அப்போ வியாழன் ஏன் அப்படின்னு கேட்டால், வியாழக்கிழமை எனக்கு வேறு இடத்துல கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை கேன்சல் பண்ண இயலாது. புதன்கிழமை கிளாஸை கேன்சல் பண்ணியாச்சு, வெள்ளிக்கிழமை டைம் ஒன்று இருக்குது, வியாழன் எனக்கு வேறொரு இடத்துல கிளாஸ் இருக்குது, அங்கே கட்டாயம் போகணும். ஸோ அதனால் அன்னைக்கு மட்டும் ரெக்கார்டிங் கிடைக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் ரெக்கார்டிங் எடுக்க இல்லாதுண்டா, எல்லாத்துக்கும் ரெக்கார்டிங் எடுக்கலாம். இதுக்கும் ரெக்கார்டிங் கிடைக்கும், ரெக்கார்டிங் அவைலபிள். இதுக்கும் ரெக்கார்டிங் கிடைக்கும். இது இனி ஆல்ரெடி ரெக்கார்டிங் தானே, ரைட்டா? ஓ, எத்தனை நாளைக்கு கிடைக்கும்? வெறும் 2 நாள் தான். எத்தனை நாள்? வெறும் 2 நாட்கள் மட்டும்தான் ரெக்கார்டிங் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ எப்பயாவது டவுட் வந்து திரும்ப இதை படிக்கணும்னு நினச்சா அப்படி எடுக்கலும், திரும்ப எடுக்கலும், பிரச்சனை இல்லை. ஓலோவுக்கு முன்னுக்கு எத்தனை தடவை வேணாலும் எடுக்கலும். ஆனால் 2 நாளைக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். திரும்ப எடுக்கிறேன்னா என்னைட்டு கேட்டுட்டு தானே எடுக்கணும், அது வேறு. 2 நாளைக்கு தான் கிடைக்கும் ரெக்கார்டிங், சரியா? ஏன்னு சொன்னால் அப்போ தான் படிப்பீங்க. இல்லாட்டி எப்பயாவது ரெக்கார்டிங் பார்ப்போன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் நிறைஞ்சு போயிடும், விளங்குதா? அப்போ 2 நாளில் வீடியோஸ் அவ்வளவும் ப்ரைவேட் ஆகும், விளங்குச்சா? ரைட். ஸோ இதுதான் நிலைமை. என்ன டைம் கிளாஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டால், டைம் 7:15 நைட்டுக்கு 7:15 PM டு உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் 9:15 PM. அப்படின்னா 2 ஹவராக
இப்போ கிட்டத்தட்ட 2 ஹவர். எப்பவும் 2 ஹவர் நடக்குமா? இல்லை. 1.5 ஹவரில் இருந்து 2 ஹவர் உள்ளுக்கு கிளாஸ் என்ன செய்யும் நடக்கும். சில நாட்களில் 1.5 ஹவரில் முடியும், சில நாட்களில் 2 ஹவரில் முடியும், சில நாட்களில் 1.25 ஹவர்னு சொல்லி எப்படியும் இதுக்குள்ளே கிளாஸ் நடக்கும். அப்படி தான் ரெக்கார்டிங் வீடியோன்னு சொன்னால் இனி நான் மட்டும் பேசுகிறது தானே, அது இனி 1 ஹவர் மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ இது வேணும்னா 1 ஹவர் 1.25 ஹவர் மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது. மற்றபடி கிட்டத்தட்ட 2 ஹவர் கிளாஸ் என்ன செய்யும் நடக்கும். விளங்கிச்சு தானே? ரைட்டா? ஓகே. ஸோ இதுதான் கிளாஸில் நிலைமை. இப்போ இந்த டைமுக்கு என்னால் ஜாயின் ஆக இயலாது, எனக்கு வேறு கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தான் ரெக்கார்டிங் தந்திருக்கிறோம். நீங்கள் 2 நாளுக்கு என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே தானே? விளங்கிச்சு தானே? ரைட். இப்போ ஃபீ டீட்டெயில்ஸ் பற்றி பேசுவோம். சரியா? ரைட். ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னால், இப்போ இது டோட்டலாக எத்தனை நாளைக்கு நடக்க போகுது? 30 நாள். ஒருவேளை 30 நாளை விட கூட போச்சுன்னா அப்போ எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் வாங்குவீங்களா? நாங்கள் கொள்ள அடிக்க மாட்டோம், அவ்வளோதான். விளங்கிச்சு தானே? நமக்கு அது தேவையும் இல்லை. சரியா? நமக்கு ரிசல்ட்ஸ் வேணும். சரியோ? அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பே பண்ணிக்கொள்ள ஏழுமான அளவு இருக்கணும். ஃபீ வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு, ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஃபிசிக்கல் கிளாஸ் வரவங்களுக்கு வேறு. அப்போ ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வேறு, நேரடி கிளாஸ்க்கு வரவங்களுக்கு ஃபீ பேமெண்ட் வேறு. ரைட்டா? ரைட். ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொன்னால், இது டோட்டலாக எத்தனை நாள் நடக்கும்? 10 நாள். அப்போ இதை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். ஒரேடியாக நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. விளங்கிச்சா? ரைட். டே 1 இருந்து டே 10 வரைக்கும் 10 நாள், அதுக்கப்புறம் அடுத்த 10 நாள், அதுக்கப்புறம் அடுத்த 10 நாள். ஏன்னா டோட்டலாக 30 நாள் தானே. ஸோ முதல் 10 நாட்கள், அடுத்த 10 நாட்கள், அடுத்த 10 நாட்கள். விளங்கிச்சா? இதில் ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி என்ன வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு யூனிட்டையும் நார்மலாக சொல்லி தரதில்லை, ஷார்ட் நோட்டில் இருந்து எல்லாம் தருவோம். அழகாக வேறு லெவலில் கேள்விகள் செய்வோம். டவுட் இருந்தால் இனி சேர தேவையில்லை, அவ்வளோதான். நேரடி கதையை எனக்கு இந்த கதையெல்லாம் வேணாம், நீங்கள் சேர்ந்து அவங்க ஒன்று எடுத்துக்கொள்ளும் வேணாம். எனக்கு தானே விருப்பம்டா சேருங்க, இல்லை அடிச்சு மாறிங்க, அவ்வளோதான். ரைட். 10 நாள். இந்த 10 நாளைக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னா 10 நாள்னு சொன்னால் எத்தனை கிளாஸ்? 10 கிளாஸ். சரியா? இதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும் 2500 ரூபா. விளங்குத்தானே? 10 கிளாஸ்க்கு 2500 ஒரு கிளாஸ்க்கு 250 ரூபா. உண்மையா 10 நாளில் 10 கிளாஸ் எப்படியோ நடக்கும். இந்த ஷெடியூல் படி 10 கிளாஸ் என்ன செய்யும், நடந்தே ஆகும். உங்களுக்கு நான் சொன்னேன் கெமிஸ்ட்ரி படிச்சு தரேன்னு சொல்லி, அந்த கெமிஸ்ட்ரி வீடியோ உங்களுக்கு 4 கிளாஸ் கிடைக்கும். எத்தனை கிளாஸ் கிடைக்கும்? 4 கிளாஸ். விளங்கிச்சா? அப்போ டோட்டலாக எத்தனை கிளாஸ்? டோட்டலாக 14 கிளாஸ். இந்த 14 கிளாஸ்க்கு தான் எவ்வளோன்னு சொல்லுங்க, 2500 ரூபா. அப்படின்னு சொன்னா இது பெரிய அமௌண்ட் ஒன்று இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது பெரிய அமௌண்ட் ஒன்று இல்லை. ஏண்டா 10 நாளுக்கு மிக முக்கியமான பாடங்கள் 10 கேள்விகளோட ரிவிஷன் செய்யப்படும். 4 கிளாஸ், 4 கெமிஸ்ட்ரி கிளாஸா, 4 கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஃப்ரீயாகவும் என்ன செய்யும், கிடைக்கும். 4 கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஃப்ரீயாகவும் கிடைக்கும். அப்போ டோட்டலாக 10 நாள் உள்ளுக்கு உங்களுக்கு 14 வீடியோஸ், 14 கிளாஸ் என்ன செய்யும் நடக்கும். அந்த 14 கிளாஸுக்கும் நீங்கள் டோட்டலாக பே பண்ண வேண்டியிருக்கும் 2500 ரூபான்னு சொன்னால், நாங்கள் பிரித்து பார்ப்போம் ஒரு கிளாஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லி. அப்போ 2500 ரூபா 14 பிரிச்சண்டா ஒரு கிளாஸ்க்கு 178 ரூபா, அவ்வளோதான் வரும் கிட்டத்தட்ட. விளங்கிச்சா? அப்போ பெர் கிளாஸ் 178 ரூபா. அப்போ ஒரு கிளாஸுக்கு 178 ரூபா தான் நீங்கள் செலவழிக்கிறீங்க உண்மையாக பார்த்தா. விளங்கிச்சானே? ரைட்டா? ரைட். இதான் நிலைமை. டியூட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளவும் மேலும். நீங்கள் வேணும்டா பிடிஎஃப் எடுக்கிறேன்டா ஃப்ரீ, டியூட் அடித்து தான் வேணும்னு சொன்னால் கவர் பேஜோட எல்லாம் எடுக்கிறேன்டா அதுக்கு வேறு அமௌண்ட் ஒன்று பே பண்ண வேண்டியிருக்கும். நான் தான் சொல்லுவேன் பிடிஎஃபே எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை இது பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்போ அடுத்த 10 கிளாஸுக்கும் இதே நிலைமை தான், அடுத்த 10 கிளாஸுக்கும் இதே நிலைமை தான். அப்போ டோட்டலாக உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு உங்களுக்கு போகிறது கிட்டத்தட்ட 7500 ரூபா. இப்போ டோட்டலாக பே பண்ணணுமாட்டா? இல்லை. 30 நாளைக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. 10 நாளைக்கு இந்த 2500 ரூபா பே பண்ணி செட் ஆகுதான்னு பாருங்கள். செட் ஆகலைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஜாயின் ஆக தேவையில்லை, அவ்வளோதான். வேலை நடக்குதா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் தானே. ரைட்டா? சம்டைம்ஸ் நீங்கள் அப்படி ஜாயின் ஆகுறீங்க, இதுலேருந்து எனக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸும் கால் பண்ணி எங்கள்கிட்ட பேசினா நாங்கள் இந்த சலியை ரீஃபண்ட் பண்ணி விட்ருவோம். விளங்குத்தானே? அவ்வளோதான் கதை. பெரிய வேலை ஒன்றும் இல்லை. இந்த அதாவது வேலையே நடக்கலைன்னு சொல்லணும், நாங்கள் கேள்வியே செஞ்சிருக்கக்கூடாது. விளங்குத்தானே? ஒரு கேள்வியும் நான் செஞ்சில்லை, நாங்கள் கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணியே இல்லை. நாங்கள் 10 நாளில் இந்த 10 நாட்டை கதையை முடிக்கவே இல்லைன்னு சொன்னால் அந்த வேலையை செய்யலாம், பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஸோ இதுதான் நிலைமை. அப்போ அடுத்த 10 நாளுக்கும் இது தான், அடுத்த 10 நாளைக்கும் இது தான். உங்களுக்கு எப்படியோ இங்கே 4 ஃப்ரீ கெமிஸ்ட்ரி கிளாஸ் கிடைக்கும்,
இங்கே 4 ஃப்ரீ கெமிஸ்ட்ரி கிளாஸும் இங்கே 4 ஃப்ரீ கெமிஸ்ட்ரி கிளாஸும் கிடைக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாக்கம் எழுதுறது எப்படி, தனி பாடங்கள் இருக்குது, செயற்கை தாக்கம், பிரிகை தாக்கம், ஆகவே இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி, இரட்டை இடப்பெயர்ச்சி, இரும்பு பிரித்தெடுப்பு, அந்த பாடங்கள்லாம் இதுக்குள்ளே வரும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு எல்லாம் இந்த ப்ரொஜெக்ட் முடிகிற டைம் 30 கிளாஸ் கிடைக்கிறதோட ஃப்ரீ கிளாஸ் 12 சேர்த்து டோட்டலாக 42 கிளாஸ் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். ரைட் தானே? இப்போ 30 நாளில் முடியலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் தானே முடிக்கல, அப்போ என்ன மேலே தானே பிள்ளை விளங்கிச்சா, அப்போ நான் அதெல்லாம் முடிச்சு தருவேன். நேரடியாக கிளாஸ் வரவங்க ஆல்ரெடி நீங்கள் சயின்ஸுக்கு நிறைய செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். நீங்கள் ஃப்ரைடே கிளாஸ் வாரீங்க, சாட்டர்டே வாரீங்க, சண்டே பேப்பர் கிளாஸ் வாரீங்க, அது இல்லாமல் டியூட் எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கு பெரிய செலவு இருக்கிறதால உங்களுக்கு எனக்கு தெரியாதுடா, இதை விட எனக்கு சாதாரணமாக ஒன்று செய்ய தெரியாது. இதை சும்மா கொடுக்கவும் மேலாது விளங்கிச்சானே. ஏண்டா ஆல்ரெடி நாங்கள் 3 மாதமாக இப்போ ஃப்ரீ கெமிஸ்ட்ரி கிளாஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களோட ஊரில் அழகாக ஃப்ரீ கெமிஸ்ட்ரி கிளாஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பெஞ்சுக்கும் ஃப்ரீயாக செய்கிறது தான். 6 மாதம் 5 மாதம் ஃப்ரீயாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதில் இப்போ 3 மாதம் கிட்ட 7 கிளாஸ்னா 2 மாதம் கிட்ட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரைட்டா? அப்போ நேரடியாக வாரவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொன்னால், எங்களோட ஃபிசிக்கல் கிளாஸ் வாரன்னு சொன்னால் எங்களோட எக்கடமிக்கு வார ஆக்களுக்கு ஓகே தானே, அவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கொள்ளுங்க என்னன்னு சொல்லி. எங்கள்கிட்ட நேரடியாக கிளாஸ் வரவங்க, அது வந்து என்னைய நேரடியாக பார்த்தா போதும் இல்லைங்க சார். என்னைய நேரடியாக யாரெல்லாம் காண்றீங்களோ, ரோட்டில் இல்லை கிளாஸில் இல்லைங்க தான் காண்றீங்களோ, அவங்களுக்கும் இதே தான். முதல் 10, அடுத்த 10, அதுக்கு அடுத்த 10 அப்படின்னு 3 10 இருக்குதா? ஓ சரிதானே. இப்போ அந்த நோம்பு மாதிரியா 30 சரியா? ரைட். இதில் 10 கிளாஸுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு சொன்னால் எப்படி சொல்லுவோம்? 10 மூல் கல்சியம் கார்பனேற்ற திணிவு எவ்வளோன்னு பாருங்க. 10 மூல் கல்சியம் கார்பனேற்ற திணிவு எவ்வளோன்னு பாருங்க. இப்போ பேரண்ட்ஸ் யாரும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா பிடிச்சி கேளுங்க, காதை திருவி கேளுங்க. 10 மூல் கல்சியம் கார்பனேட் எத்தனை கிராம்டா அப்படின்னு கேளுங்க, வழக்குதா? அப்போ சொல்லுவாங்க எவ்வளோன்னு சொல்லி. எவ்வளோ கல்சியம் கார்பனேட்? கேளுங்க சரிதானே? ரைட். எவ்வளோன்னு சொன்னால் 1000, வெறும் 1000 ரூபா தான். இதை விட எனக்கு சாதாரணம் பண்ண தெரியாது இல்லைங்க சார். வெறும் 1000 ரூபா தான் இல்லைங்க சார். என்ன ஆல்ரெடி இப்போ ஆன்லைன் ஆக்கள் நினைக்கிறது இல்லை, என்னடா எங்களுக்கு அப்படி இவங்களுக்கு இப்படி. அவங்க ஆல்ரெடி தான் என்கிட்ட 2 வருஷம் படிக்கிறாங்க. அவங்க ஏண்டாக்கள், ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி அவங்களுக்கு வீக்கில் 3 நாள் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தனியாக அவங்க செலவழிக்கிறாங்க அப்படின்றதும், இதுக்கு முதலிருந்தே என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதால அவங்களுக்கு நான் இந்த சப்போர்ட் எப்படியோ செஞ்சாகணும் தானே. ஸோ அதுக்கு தான் நான் அந்த மற்றபடி ஆன்லைன் வேறு இது வேறு அப்படின்னு இல்லை. ஃபீ அமௌண்ட்டில் நேரடியாக வரவங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்டை நான் கொடுக்கணுமே, இல்லாட்டி வேலை இல்லையே விளங்குச்சா. ஆன்லைனில் வரவங்க வந்து என்னை இப்போ தான் பார்க்குறீங்க, அவங்க என்னை 2 வருஷமாக பார்க்குறாங்க விளங்குத்தானே. ஸோ அதனாலண்டும் இல்லை, அவங்களுக்கு நான் செய்யணும் அவ்வளோதான் சரிதானே. ரைட்டா? ஸோ இதுதான் கதை. அப்போ 1000 தான். 1000ல் என்ன கிடைக்கும்னா அங்கே கிடைக்கிறதெல்லாம் இங்கேயும் கிடைக்கும். 10 கிளாஸ் கிடைக்கும், அதோட அந்த 4 ஃப்ரீ கெமிஸ்ட்ரி கிளாஸும் கிடைக்கும் விளங்குச்சா. 4 கெமிஸ்ட்ரி கிளாஸும் கிடைக்கும். அப்போ டோட்டலாக 14. அப்போ 1000 ரூபாவை 14ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரி குறைவான அமௌண்ட்டில் என்ன செய்யும் கிடைக்கும். 10ஆல் பிரித்தாலே 100 ரூபா தான்டா விளங்குச்சா. அப்போ 14ஆல் பிரிக்கிறேன்டா, அதையும் பிரித்து பார்த்துருவோம் சரிதானே. ஸோ உங்களுக்கு சரி குறைவான, அதாவது ஒரு கிளாஸ்க்கு சரி குறைவான இது தான் என்ன செய்யும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 71 ரூபா ஒரு கிளாஸுக்கு விளங்குத்தானே. அவ்வளோத்தானே. இப்போ சொல்லக்கூடாது ஊர் வழியாக கொள்ளடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு அப்படி தேவையும் இல்லை விளங்குதான். ரைட். ஸோ உங்களோட ஒரு கிளாஸ்க்கு 71 ரூபா தான் என்ன செய்யும் செலவாகும். ஓகே தானே. ஸோ இதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் ஸோ உங்களுக்கு எல்லா கதையும் என்ன செய்யாச்சு சொல்லியாச்சு. ஃபைனலாக ஒரு 5 நிமிஷம் இதோட முடிஞ்சு நானும் போகணும். வகுப்புகளானது 7:15 முதல் 9:15 வரை நடைபெறும். வகுப்புகளின் ரெக்கார்டிங் 2 நாட்கள் மட்டுமே வழங்கப்படும். ஒவ்வொரு மாணவர்களினதும் வருகை முறையை சரிபார்க்கப்பட்டு 2 நாள் லைவ் கிளாஸில் இணைந்து கொள்ளாத மாணவர்கள் வகுப்பில் இருந்து நீக்கப்படுவார்கள். 2 நாளைக்கு லைவில் காணோன்னு சொன்னால் திரும்ப எடுக்க மாட்டோம், அவ்வளோதான் கதை. கிளாஸ் ஃபீஸ் ஆன்லைன் மாணவர்களின் முதல் 10 கிளாஸ் ப்ளஸ் 4 கெமிஸ்ட்ரி வகுப்புகள், அதாவது 14 கிளாஸுக்கு 2500 ரூபா செலுத்தி எங்களோட ப்ரொஜெக்டில் ஜாயின் ஆகலாம். நேரடியாக்களோட இதுதாங்க நிலைமை, நான் அதில் சொல்லியில்லை. முதல் 10 வகுப்பு முடிவடைந்த பின் அடுத்த 10 வகுப்பிற்கு குறிப்பிட்ட கட்டணம் தான் அறவிடப்படும்.
ஃபீனை செலுத்த முடியாத நிலையில் உள்ள மாணவர்கள் எம்முடன் தொடர்பு கொண்டு ஃப்ரீ கிளாஸில் இணையலாம். வளமையாக எங்கள்கிட்ட இப்போ நேரடி கிளாஸில் படிக்கிறவங்களும் சரி, இப்போ படிக்கிற கிரேட் 10ம் சரி, இதுக்கு படித்தவங்களும் சரி, வளமையாக ஃபீஸை செலுத்தி கொள்ள, அதாவது ஒரு பேமெண்ட் கட்டுறதுல சரி கஷ்டமாக இருக்குது குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விளங்குத்தானே. நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸும் கால் பண்ணி பேசினீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், இதை ஃப்ரீயாகவே தரலாம். அதில் எந்த பிரச்சனையும் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் பேசணும், மெசேஜ் எல்லாம் போட்டு சரி வராது, விளங்குத்தானே. ஸோ ஓகே, அதுதான் எங்களோட பிளான், இதுதான் எங்களோட பிளான். இது ஸ்டார்ட் ஆகும் இப்போ எதிர்வரக்கூடிய புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகும். யாருக்காகவும் வெயிட் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஜாயின் ஆகுறவங்க ஜாயின் ஆகுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் 100 பேர் தான் எடுப்போம் நாங்கள், விளங்குச்சா. ஆன்லைன் நேரடி கிளாஸும் ஆன்லைனும் சேர்த்து 100 பேர் தான் எடுக்கிற பிளான், 100 பேர் தான் எடுக்கிற பிளான். அப்போ ரெஜிஸ்டர் ஆகுறவங்க, இது ப்ரொஜெக்ட் 26க்கு ப்ரோ 26 இதுக்கு பூரா அப்படி தான் கூப்பிடணும். ப்ரோ 26க்கு யார் ஜாயின் ஆகிறதுக்கு விரும்புகிறீங்களோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட நேம் ஃபஸ்ட்டுக்கு பேமெண்ட் பண்ண தேவையில்லை. பேமெண்ட் நான் எப்போ பண்ணணுன்ட்டு ஜாயின் ஆகினதுக்கு போகிற அப்டேட் பண்ணுவேன். ஜாயின் ஆகுறேன்னு சொன்னால் 1642742 இந்த நம்பருக்கு உங்களோட நேம், உங்களோட ஸ்கூல், உங்களோட கிரேட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணணும். வாட்ஸ்அப் பண்ணுற டைமில் ப்ரோ 26 அப்படின்றதையும் டைப் பண்ணி என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், விளங்கு தானே. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களைய ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் பேமெண்ட்டை பே பண்ணி எங்களோட ப்ரோ 26 ப்ரொஜெக்ட் கிளாஸில் என்ன செய்யலாம், ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். நான் இதுக்கு மேலே ப்ரூஃப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் அப்படி படித்து தருவேன், இப்படி படித்து தருவேன், நாங்கள் இதுக்கு முதல் அப்படி செஞ்சோம், எல்லாம் தேவையில்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க ஜாயின் ஆகி பாருங்கள். உங்களோட மார்க்ஸ் கூடுதல் இல்லையான்னு பாருங்கள். 10 கிளாஸ்ல எனக்கு உறுதியாக சொல்லலாம் உங்களோட மார்க்ஸ் என்ன செய்யும், கூடும். உங்களோட 3rd டேர்முக்கும் முன்னுக்கு தானே இந்த ப்ரொஜெக்ட் முடியுது. அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ். 3rd டேர்முக்கு முன்னுக்கே இந்த ப்ரொஜெக்ட் முடிகிறதால 3rd டேர்மில் உங்களோட மார்க்ஸ் கூடுதா இல்லையான்னு நீங்கள் விஷுவலாக பார்த்துக்கொள்ளையிலும் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், O லெவலில் மார்க்ஸ் கூடும்னு சொல்லி. ஸோ அதன் அடிப்படையில் இது எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மெசேஜ் போடுங்க. அடுத்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அவ்வளோ பேரும் கீழே ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுட்டு போகணும், கட்டாயமாக. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கமெண்ட் ஒன்று போடுங்க, ப்ரோ 26 அப்படின்னு சொல்லி. வேறு லெவலாக இருந்தால் ஒரு ஃபயர் ஒன்றும் போட்டு விடுங்க, விளங்குத்தானே, ரைட்டா, சரியா, சிம்பிள். எதுவும் டவுட் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி என்ன செய்யலாம், டவுட்ஸை கேட்டுக்கொள்ள இயலும். ஓகே ஃபைன். அப்போ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம் எங்களோட ஸ்பெஷல் மீட்டிங்கை. உங்களுக்கு எல்லா கதைகளும் தெளிவாக விளங்கியிருக்கும். எதுவும் விளங்கலைன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். ஓகே, நாங்கள் ப்ராஜெக்ட் கிளாஸில் சந்திப்போம். ஓகே, ரைட், பாய், தேங்க்யூ.